ஹாய் லேடிஸ், நேற்று போட்ட வீடியோ நிறைய பேர் கமெண்ட்டில் போதும் போதும் ஜேகேவை கஷ்டப்பட்டது போதும் அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது. எனக்கு ஜேகேவை அழ வைக்கணும்லாம் ஆசையே கிடையாதுப்பா. நான் இதை எப்படி தெரியுமா கொண்டு போகலான்னு இருந்தேன், கொஞ்சம் டார்க் வைப்ஸில் கொண்டு போகலான்னு இருந்தேன். பட் நீங்கள் ஆரம்பத்துலேயே அந்த எமோஷனோட ஸ்டக் ஆகிட்டீங்களா, உங்களை அங்கேருந்து இதில் எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். சரி, நம்ம கொஞ்சம் எமோஷனலாக எடுத்துகிட்டு போகலான்ட்டு இப்படி இந்த ட்ராக்கில் போனேன். நேற்று எனக்கு கமெண்ட் பாட்டுக்கு பார்க்கும்போது ஐயோ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதில் ஒருத்தவங்க கவிதை மாதிரி வேற ஒன்று எழுதியிருந்தாங்க. வேதனை வேண்டுமென்றால் காதலை காதல் செய்து பார். வா, ஜேகேக்கு கரெக்டாக பொருந்தோம்ல அந்த கவிதை. செம்ம. அந்த ஸ்டோரியோடு நீங்கள் எவ்வளோ மர்ஜ் ஆகிருக்கீங்க அப்படின்றது எனக்கு நல்லா தெரியுது. ஐ எம் ஸோ ஹாப்பிப்பா. ஆனால் என்ன பண்ணுறது, நான் அப்படி தான் சொல்கிறேனா, அது இருந்தாலும் நான் ஒரு நல்ல எண்டிங் தான் கொடுக்க ட்ரை பண்ணுவேன். கவலைப்படாதீங்க, சேட் எண்டிங்ஸ்லாம் வராது, நல்ல எண்டிங் தான் வரும். இருந்தாலும் அந்த எண்டிங்கும் உங்களுக்கு டைஜஸ்ட் ஆகணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஏதாவது பண்ணணும்ல. ஸோ இதுக்கப்புறமும் ஜேகே அழுதாங்கன்னா அப்படி கேட்காதீங்க. நேற்று கமெண்ட் பார்க்குறேன், போதும் 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 அப்படின்னு. ஈஸ்வரா. ஓகே, நேராக ஸ்டோரிக்குள்ளேயே போயிடலாம். நேற்று ஸ்டோரி எங்கே முடிச்சு இருந்தோன்னா, ஜேகே ஜெயம் ஹக் பண்ணியிருந்திருப்பான். அவன் ஜெயம் ஜேகேயோட செஸ்லேயே சாஞ்சிட்டு அழுதுட்டு இருந்திருப்பான். அப்படி சொல்லாத அப்படின்ற மாதிரி. ஜெயம் ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருந்திருப்பான். அவனால் அதை ஸ்டாப் பண்ணவே முடியல. ஜேகேவா அவனுக்கு அவனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியல. செகண்ட் டைம் அவன் ஜெயமை விட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் கூட, கார்னர் ஆஃப் த ஹார்ட் கூட அவன் யோசிக்க மாட்டான். அந்த நைட் அப்படியே போயிருக்கும். ஜேகே தூங்கியிருக்கவே மாட்டான். ஜெயமோட ஹெட்டை ஒரு மாதிரியே கூதி கொடுத்துட்டே இருந்திருப்பான். ஜேகேவோட மடியிலே சாஞ்சிட்டு அப்படியே படுத்து தூங்கியிருப்பான், ஒரு மாதிரி அழுதுகிட்டே. அதுக்கு மேலே அவனால் என்ன பண்ண முடியும்? ஜெயமோட ஹெட்டை ஒரு மாதிரி கூதி கொடுத்துட்டு அந்த சோஃபாலே ஒரு மாதிரி சாஞ்சிருந்துருப்பாங்க ரெண்டு பேரும். இப்போ மார்னிங் தான் காட்டுறாங்க. ஜேகே எழுந்து பார்க்குறான். ஜெயம் மடியில் படுத்துட்டு தான் இருக்கான். அவனுக்கு நேற்று நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்குது. ஜெயமோட ஹேரை ஒரு மாதிரியே கோதி கொடுக்குறான். பட் ஹீஸ் வெரி கிளியர், அவனால் ஜெயமெல்லாம் கொடுக்க முடியாது, வாய்ப்பே கிடையாது அப்படின்றதுல அவன் அதில் கரெக்டாக இருக்கான். ஜெயமோட ஹேரை ஒரு மாதிரியே கோதி கொடுத்துட்ருக்கான். கொஞ்ச நேரத்தில் அந்த ஃப்ரிக்ஷனில் ஜெயமும் ஒரு மாதிரி எழுந்துக்கிறான். ஜெயமோட ஐஸ்லாம் ஒரு மாதிரி ரெட்டாக இருக்குது, சீக்ஸ்லாம் ஒரு மாதிரி பஃபியாக இருக்குது. சேம் ஜேகேவோட ஃபேஸும் அதே மாதிரி தான் இருக்குது. அவங்க ரெண்டு பேரும் எழுந்து ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. எஸ்பெஷலி ஜிம்மினுக்கு ஜேகேவை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுனே தெரியல. அவன் ஒரு மாதிரி எழுந்து ஜேகே பக்கத்துலேயே ஒரு மாதிரி உட்காடுறான். கொஞ்ச நேரம் உட்காந்து நேற்று நடந்ததெல்லாம் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கான். அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்கிறது, அடுத்து என்ன பண்ணுறது எதுவுமே அவனுக்கு தெரியல. பட் அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா ஜேகேவை அவனால் என்றைக்குமே அப்படி பார்க்க முடியாது. பிகாஸ் த்ரூ அவுட் த இயர்ஸ் அவன் ஜேகே அவனோட பிரதர்னு நம்பினான். அடாப்டட்னு தெரிஞ்ச பிறகும் ஜேகே அவன் தம்பி மாதிரி தான் அவன் பார்த்தான். ஹவு கேன் இன் த வேர்ல்ட் ஹி கேன் லுக் ஜேகே இன் தட் வே? ரொம்ப கஷ்டம். அந்த பார்வையை மாறணுன்றது ரொம்ப கஷ்டம். அது ஒரு சிலருக்கு முடியாது. ஜேகே கிட்ட பேசவே இல்லை. அவன் பாட்டுன்னு எழுந்து அவன் ரூமுக்குள்ளே போயிட்டான். ஜேகே அதே மாதிரி அதே இடத்துல உட்காந்துருக்கான். ஒரு மாதிரி அவனும் உட்காந்துட்டு பேய் அரைஞ்ச மாதிரி யோசிச்சுட்டே இருக்கான். நெக்ஸ்ட்டு என்ன நடக்க போகுது? ஜெயம் நான் சொன்னதை கேட்பானா, அதாவது அந்த மேரேஜ் அதை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு ஓகே சொல்லுவானா அப்படின்ற மாதிரி அதை பற்றி தான் யோசிச்சுட்டே இருக்கான். ஒரு 1/2 hour ஜெயம் தான் அவனோட ரூம்லேருந்து வெளியில் வரான். ஒரு மாதிரியாக கேஷுவலாக ஒரு ஆஃபீஸ் வேர் போட்டிருக்கான். ஆஃபீஸ் கிளம்பிறதுக்கு நேராக போயிட்டு அவனோட டோர் நாபை ஓப்பன் பண்ணுறான். பட் ஜேகே அந்த டோரை பிடிச்சி சாத்திட்டு அந்த டோருக்கு முன்னாடி நிற்கிறான். ஜெயமுக்கும் டோருக்கும் நடுவில் நிற்கிறான். நின்றுட்டு ஜெயமை பார்த்து எங்கே போகிற அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜெயமும் தெரியலையா, ஆஃபீஸ் தான் போகிறேன், வழிபடு எனக்கு அப்படின்ற மாதிரி. ஜேகேவோட ஐஸை கூட அவன் மீட் பண்ணலை. அவனுக்கு இது எப்படி மீட் பண்ணோம், எப்படி ஃபேஸ் பண்ணோன்னு தெரியலை. ஸோ அப்படி மாதிரி தலையை குனிஞ்சிக்கிட்டே சொல்கிறான் நகர் அப்படின்ற மாதிரி. ஜேகேல நீ ஆஃபீஸ் போ, நான் வேணான்னு சொல்ல மாட்டேன். பட் இப்போயே அவனுக்கு ஃபோன் பண்ணு, அவங்க ஃபேமிலிக்கு ஃபோன் பண்ணி எனக்கு இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, உங்கள் பையன் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ட்டு எதுக்கே ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு இங்கே நீ போ
அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறான். ஜேம் ஒரு மாதிரி லாங் ப்ரீத் எடுத்துட்டு, ஜேகே யூஆர் கிராசிங் யுவர் லிமிட்ஸ். எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், புரியுதா? நீ எதுவுமே சொல்ல வேண்டாம். நீ நீ ஆல்ரெடி பேசினது போதும் ஜேகே. தேவையில்லாமல் காலையிலேயே எனக்கு சண்டை போட வைக்காத, வேண்டாம், நீ தள்ளு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் ஜேகே வந்து தள்ளலை, அப்படியே நிற்கிறான். நான் சொன்னதை செஞ்சுட்டு நீங்கள் இருந்து போ, நான் உன்னை எதுவுமே சொல்ல மாட்டேன். நான் ஏன் நீ சொன்னதை செய்யணும்? நான் சொன்னதெல்லாம் நீ செஞ்சிட்டியா? இல்லை இல்லை நான் இல்லை, என்னால் ஃபோன் பண்ணி சொல்ல முடியாது. இந்த மேரேஜ் நடக்கும், உன்னால் என்ன பண்ண முடியுமோ நீ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு டோர் நம்ம ஓப்பன் பண்ணுறான். பட் ஜேகே வந்து ஜிமினோட ஹேண்ட்ஸை பிடிச்சி பின் பண்ணி நிற்கிறான். ஜிமின் தான், ஜேகே ஜஸ்ட் ஸ்டாப் திஸ், எனக்கு நீ பிஹேவ் பண்ணுறது சுத்தமாக பிடிக்கல, தயவுசெய்து நகரு ப்ளீஸ் ஜேகே. அதே தான் நானும் சொல்கிறேன் ஜெயம், ப்ளீஸ் இந்த அவங்களுக்கு சொல்லு, உன் வாயாலேயே சொல்லு. உனக்கு அவன் பிடிக்கலன்னு சொல்லு, இது வேண்டான்னு சொல்லு. அப்படி உன்னால் சொல்ல முடியலையா? நான் சொல்கிறேன் அவங்கக்கிட்ட. ஆனால் என்கிட்ட ஒரு வாட்டி சொல்லு, நீ என்னை மேரேஜ் பண்ணிப்பேன்னு சொல்லு. ஸ்டாப் இட் ஜேகே. நானும் உங்ககிட்ட எத்தனை வாட்டி இதே சொல்கிறது, இப்படிலாம் என்கிட்ட பேசாத அப்படின்னுட்டு. நீ மனசில் என்ன நினச்சிட்டு எல்லாம் பேசுகிறேன்னு எனக்கு தெரியல. என் கையை கொஞ்சம் விட்டுறியா முதல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜேகேவும் ஜிமினோட ஹேண்ட்ஸை லூஸ் பண்ணுறான். ஜிமின் வந்து ஜேகேவோட ஷோல்டர்ஸ் ஒரு மாதிரி பிடிச்சி, இங்கே பாரு ஜேகே, நேற்று நடந்ததெல்லாம் அப்படியே மறந்துடலான்னு நான் எவ்வளோ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நீ தேவையில்லாமல் போட்டு தோண்டி எடுக்காத, புரியுதா? இங்கே பாரு, எனக்கு புரியுது, நீ சின்ன பையன்டா, அதனால தான் உனக்கு இப்படிலாம் தோணுது, புரியுதா? நான் உன் கூடயே இருந்துட்டேன், உன்னை விட்டு போயிட வேணும் அப்படின்றதுல தான் நீ இதெல்லாம் பண்ணுற, அதெல்லாம் எனக்கு புரியுது. பட் இதுக்கே அதுக்கு இது வழி கிடையாதுடா. நீ நானும் ஒன்றா வளர்ந்துருக்கோம், என்னால் உன்னை தம்பியாக மட்டும்தான் பார்க்க முடியும் ஜிக்கி, அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது ஜிக்கி நமக்குள்ள. தயவு செய்து நேற்று நமக்குள்ளே இருக்க கான்வர்சேஷன் எல்லாத்தையும் நான் ஒரு கெட்ட கனவாக நினச்சி மறந்துட்டேன். அதே மாதிரி நீயும் இரு. உன்கிட்டேருந்து நான் எந்த மாதிரி ஒரு வார்த்தைகளும் நான் கேட்கவே இல்லை, நீயும் என்கிட்ட எதுவுமே சொல்லலை, புரியுதா? இப்போ என்னை விடு, ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்ற மாதிரி ஜேம்ஸ் சொல்கிறான். பட் ஜேகே வந்து அந்த டோரை ஒரு மாதிரியா இறுக்கி பிடிக்கிறான். விட்டால் அந்த டோர் நாமே உடச்சிருவான் போல். ஜெயம் திரும்பி, என்ன தாண்டா வேணும்? நீ தான் வேணும் ஜெயம் எனக்கு. அசால்ட்டாக என்னமோ கெட்ட கனவாக நினச்சி மறந்துடுறேன்னு சொல்கிற. ஏய், என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? என்னோடய ஃபீலிங்ஸ் உனக்கு அவ்வளோ அசால்ட்டாக போச்சா? உனக்கு இந்த விஷயம் நேற்று தான் தெரியும் ஜெயம். ஆனால் நான் இத்தனை நாள் இதை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். உனக்கு கெட்ட கனவாக தெரியுதா அதெல்லாம்? நோ, நீ என்ன சொன்னாலும் சரி, என்னால் என்னை மாற்றிக்க முடியாது. ஆமாம், எனக்கு உன்னை விட்டு போக மனசு கிடையாது, உன்னை யாருக்கு கொடுக்க மாட்டேன். ஆனால் நான் ஒன்றும் குழந்தை கிடையாது. மேரேஜ்ன்றது எவ்வளோ பெரிய விஷயம்னு எனக்கு நல்லா தெரியும். லவ்ன்றது எவ்வளோ புனிதமான விஷயம்னு எனக்கு நல்லா தெரியும் ஜெயம். நான் ஒன்றும் குழந்தை இல்லை. அதில் எல்லாத்துலேயுமே நீ மட்டும்தான் வேணும்னு ஆசைப்பட்றேன்னா அதுக்கு அர்த்தம் ஐ மீன் இட். எனக்கு நீ தான் வேணும்னு நான் சொல்லுறேன். இப்போ நீ பழியிலேருந்து நகர போறியா இல்லையா, அதை மட்டும் சொல்லி என்கிட்ட. எனக்கு வேறு எதுவும் கேட்க தேவையில்லை. நான் நகர்றேன். ஆனால் உனக்கு அவனை பிடிக்கல, நீ என்ன தான் விரும்புகிறேன்னு சொல்லு, நான் இப்போ இங்கேருந்து நகர்றேன். ஜிம்மில் நம்ம லாங்காக ப்ரீத் எடுத்துட்டு அவன் வந்து ஆஃபீஸ் போகிறதுக்காக ஒரு பேக் எடுத்துருப்பான் கையில். அதை தூக்கி விசிறி அடிக்கிறான் அந்த ஹாலில். ஜேகே ஒரு மாதிரி ஜிமினையும் பார்த்துட்ருக்கான். ஜிமின் வெளியில் போகல, நேராக போயிட்டு அந்த சோஃபாலே உட்காந்துட்டு அவனோட நீஸ் அவனே ஹக் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி கோபமாக உட்காந்துட்டு இருக்கான். பிகாஸ் ஜேகே கிட்ட அவனுக்கு என்ன ஆர்கியூ பண்ணுறதுனே தெரியல. என்ன சொன்னாலும் அந்த மரமாட்டிக்கு ஏற மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இருக்குது அவனுக்கு. அவன் அந்த நீஸே ஹக் பண்ணிவிட்டு அவன் பாட்டுன்னு உட்காந்து என்னமோ யோசிச்சுக்கிட்டே இருக்கான். கொஞ்ச நேரத்தில் லைட்டாக அழுக வருது, கொஞ்சம் கொஞ்சமாக அழுகுறான். பட் கண்ட்ரோல் பண்ணுறான் அழுகக்கூடாது அப்படின்றதுக்காக. ஜேகே கிச்சனுக்கு போயிட்டு ஜேம்க்கு தேவையான ஃபுட்டெல்லாம் சமைச்சு எடுத்துகிட்டு வந்து ஜேம் பக்கத்தில் உட்காடுறான். ஜேம் ஜேகேவை பார்க்கவே இல்லை. அவன் ஒரு மாதிரி ஸ்டப்பானா அப்படியே உட்காந்துட்ருக்கான்.
ஜேகேல ஒரு டீஸ்பூன் எடுத்து ஜேம்க்கு ஃபீட் பண்ணுறான். ஜேம் அவனோட முகத்தை நகர்த்துறான் வேண்டாம் அப்படின்ற மாதிரி. ஜேகே, என் மேலே இருக்க கோவத்தை எதுக்கு ஃபுட்டில் காட்டுற, சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜேம் அப்பயும் கேட்கவே இல்லை. ஜேகே ஜேமோட பக்கத்தில் போயிட்டு ஃபீட் பண்ணுறான். பட் ஜேமுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு அந்த பிளேட்டை ஒரு மாதிரி தட்டி விடுறான். அது அப்படியே கீழே விழுந்துடுது. கீழே வந்து ஃபுட்டெல்லாம் அந்த பிளேட்டில் இருந்த ஃபுட்டெல்லாம் கீழே விழுந்துடுது. ஜேகேக்கு என்ன சொல்கிறது, அவனுக்கு ஜேம் எப்படி கன்சோல் பண்ணுறது, எப்படி சாஃப்ட்வேர் பண்ணுறது, எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. பிகாஸ் ஜேம் எப்போவுமே இவ்வளோ ரூடாகலாம் ஜேகே கிட்ட நடந்துக்கிட்டதே கிடையாது. ஆல்வேஸ் ஹேட் அ சாஃப்ட் கார்னர் ஃபார் ஹிஸ் லிட்டில் ஒன். பட் எல்லா சுச்சுவேஷனும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல. ஜேகே ஹேவ் டு ஹேண்டில் இட் இஃப் ஹி வாண்டட். ஜேகே தான் இப்போ ஜிம்மை பார்த்து, நீ சாப்பிட மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜேம் அதுக்கும் பதில் சொல்லலை. ஓகே, நீ சாப்பிடாத, அப்படி பட்னியாகவே இரு, எவ்வளோ நேரம் நானும் பார்க்குறேன். நீ சாப்பிட்ட பிறகு தான் நானும் சாப்பிடுவேன். அப்படி நீ சாப்பிட மாட்டேன்னா 2 பேரும் அப்படி பட்டி அரைஞ்சி செத்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதுமாதிரி அதுக்கும் எதுவுமே சொல்லலை. ஆனால் லைட்டாக ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் மட்டும் அப்படி, அது மட்டும் அவனால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. எவ்வளோ ட்ரை பண்ணாலும் தேம்பி ஆகிறதுக்கு பதிலாக கொஞ்சம் உள்ளேயே வந்து கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அழுதுட்டுருக்கான். ஜேகேயும் சாப்பிடவே இல்லை. அதே சோஃபாவில் அவனும் ஒரு மாதிரியாக உட்காந்துட்டே இருக்கான். அப்படியே ரொம்ப நேரம் போகுது. ஜேகே பசி தாங்க மாட்டான்ட்டு எல்லாருக்குமே தெரியும். அவன் ஒரு மாதிரி ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கான். ஜிமினில் ஜேகேவை பார்த்து, 1000 தான் இருந்தாலும் அவன் தம்பியாச்சு இல்லை. ஜிமினில் ஜேகே பார்த்து, எனக்கு பசிக்கிற ஜேகே, நான் அவனை எதுவுமே ப்ரொஹிபிட் பண்ணது கிடையாது, ஒழுங்காக போய் சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜேகே வந்து, நான் சாப்பிட்றேன், நீயும் சாப்பிடு. ஜேகே, என்னோடய பேஷன்ஸை நீ ரொம்ப டெஸ்ட் பண்ணுறல, இட்ஸ் இஸ் நாட் ரைட், ப்ளீஸ் தயவு செய்து போய் சாப்பிடு, என்னை வெறுப்பேத்தாத. ஆல்ரெடி ஐம் ஸோ ப்ரோக்கன், உன்னால் ரொம்ப கஷ்டப்படுறேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி ஜேம் வந்து ஜேகே பார்த்து சொல்கிறான். ஜேகே, அப்போ நான் கஷ்டப்படலையா? நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு நினைக்கிறியா? இல்லை ஜெயம், நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன். நான் உன் கண்ணுக்கு தான் அது என்றைக்குமே தெரிஞ்சதே இல்லை. நீ கணக்கு தெரியலையா? ஆமாண்டா, நான் அப்படியே பிளைண்ட் ஆகிட்டேன். உன்னோட மனசில் இவ்வளோ ஒரு கேவலமான எண்ணம் இருக்கும்ன்ட்டு எனக்கு தெரியாமல் போச்சுல. ஆமாம், உன் மனசில் இருக்க எதுவுமே எனக்கு தெரியாது தான் அப்படின்ற மாதிரி அவன் ஒரு மாதிரியா ஷவுட் அவுட் பண்ணுறான். ஜேகேயில் ஜெயம் பார்த்து, நான் ஒன்றும் ரொம்ப கேவலமானலாம் கிடையாது. அவனை லவ் பண்ணுறேன்னு சொன்னது உனக்கு கேவலமாக இருக்கா? ஆமாம், அப்போ இதுக்கு பேர் என்ன? இல்லை, இதை எப்படி ஜஸ்டிஃபை பண்ண போகிற? இது பேர் லவ்வா? இட்ஸ் ஃபோர்பிட்டன், ஓகேவா? ஒரு கேவலமான ஐடியா அப்படின்ற மாதிரி அழுத்தி சொல்கிறான்னா ஜேகேக்கு டென்ஷன் ஆகுது. ஜேகே வந்து எழுந்து ஜிம்மினோட நெக்கை ஒரு மாதிரி பிடிச்சி லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறான். ஜெயம், நான் உன்கிட்ட சாஃப்டாக எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண தான் நினைக்கிறேன். நீ இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் என் மேலே த்ரோ பண்ணினா என்னால் முடியாது. பிகாஸ் எனக்கு தெரியும் இது எவ்வளோ பியூரானதுன்னு. அப்படியே என்னை நினைச்சு கொண்டுடு ஜேகே, நீ இப்பெல்லாம் பேசுறதுக்கு. இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் உங்ககிட்ட கேட்கணுன்னு தான் என் தலையில் எழுதியிருக்குன்னா இட்ஸ் பெட்டர் டு டை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜேகே, என்னடா இது எங்கே போனாலும் ஒத்துக்கவே மாட்டானே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஜேகேக்கு. நீ ஏன் சாகணும்? நான் தானே லவ் பண்ணுறேன், நானே போய் சாகிறேன் அப்படின்ற மாதிரி அவன் ஒரு பக்கம் கிச்சனுக்கோட இவன் அப்படி என்ன பண்ண போகிறான் அப்படின்ற மாதிரி அப்படியே உட்காந்துட்டே இருக்கான். கிச்சனில் இந்த கத்தியெல்லாம் இந்த பாத்திரத்தை விட்டுவாங்கல்ல, அந்த சத்தம்லாம் வர கேட்குதா. ஜிமினுக்கு லைட்டாக ஜர்க் ஆகுது. நேராக உள்ளே போகிறான். ஜேகே ஒரு நைஃபை தான் தேடிட்டு இருக்கான். நைஃபை கண்டுபிடிச்சிட்டு நேராக அவன் ரிஸ்ட்டு கிட்ட எடுத்துகிட்டு போகிறான்னா ஜிமின் நேராக போயிட்டு இந்த நைஃபை பிடிங்கி தூக்கி எறிகிறான். தூக்கி எறிஞ்சிட்டு ஜேகே 4-5 அடின்னு அடிக்கிறான். ஜிமினோட அடியெல்லாம் அவ்வளோலாம் ஒன்றும் ஃபோர்ஸாக, அதாவது அவன் எவ்வளோ ஃபோர்ஸ் அடித்தாலும் ஜங்குக்கு வந்து அதை தொடச்சி போடுற மாதிரி தான் இருக்கும். ஜங்குக்கு வந்து ஜிமினோட 2 ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு, என்ன உனக்கு, நான் தான் போகிறேன்றல்ல, நீ போயிட்டீன்னா என்ன ஜேகே பேசுகிறேன், எனக்கு ஒன்றாட்டு யார் இருக்கா, நீ என்ன பேசுகிறது தெரிஞ்சுதான் பேசுறியா? நீ தான் உலகம்னு வாழ்ந்துட்டுருக்கேன், நீ பாட்டு
தேவையில்லாத விஷயத்துக்கெலாம் இப்படி இப்படி கட் பண்ண வர என்னை பிளாக்மெயில் பண்ணுறியா? நான் உன்னை ஒன்றும் பிளாக்மெயில் பண்ணலை ஜெயம். உனக்கு எல்லாம் புரியலன்னா வேறு என்ன பண்ண முடியும்? வேறு என்ன பண்ண முடியும் என்னால்? ஜங்குக்கா, என்னை பாருடா, இங்கே பாரு, நல்லா பாரு. என்னால் 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 இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னா எல்லாமே சரியாக போயிடுங்க ஜேகே. என்னோட செக்ஷுவாலிட்டி தான் வேறு. பட் நான் என்றைக்குமே உன்னை அப்படி பார்த்ததே இல்லைடா. நீ என்றைக்குமே ஒரு பையன் மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டுற மாதிரி நடந்துக்கிட்டே இல்லை ஜேகே. ஐ தாட் நீ ஸ்ட்ரைட் தான் நினைக்கிறேன். நீ தேவையில்லாத உன்னோட எமோஷன்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து இங்கே நிறுத்துறதுனால தான் நீ கன்ஃபியூஸ்டாக இருக்கடா. புரியுதா? உனக்கு நான் எப்படி புரிய வைக்கிறது? இப்போ நான் நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எப்படி சொல்லியிருக்கேன், ஐ வாஸ் இன்டு மென். பிகாஸ் என்னோட ஆக்டிவிட்டீஸ்லாம் ஐ வில் ஆல்வேஸ் அட்ராக்டட் டுவர்ட் மென். ஆனால் அது ஸ்கூலில் இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சது. எப்படி தெரியுமா? பிகாஸ் என்னோட பிஹேவியர் அப்படி இருந்தது. சாஃப்ட், கைண்ட், டெண்டர், ஒரு மாதிரியா சீக்கிரம் பயப்படுறேன். இதெல்லாம் வச்சு அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் உங்ககிட்ட அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இத்தனை வருஷம் நான் உங்க கூட இருந்திருக்கேன். இத்தனை வருஷத்தில் என்றைக்குமே நீ ஒரு நாள் கூட அந்த மாதிரி ஆக்ட் பண்ணதே கிடையாது. which refers that நீ ஸ்ட்ரைட் ஜேகே. நீ என்ன ஜேகே பேசுகிற? நீ என் மேலே இருக்க பாசத்தில், உனக்கு விட்டு போயிட வேணும்னு பயத்தில் நீ அதெல்லாம் கொண்டு வர. புரியுதா? எனக்கு தெரியும், நான் தானே உன்னை க்ரோ பண்ணியிருக்கேன். எனக்கு எல்லாம் தெரியும் ஜேகே. அதுவும் உன்னை பற்றி நான் எவ்வளோ அனலைஸ் பண்ணியிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ என்னமோ குழப்பத்தில் இருக்க. இங்கே பாரு, நான் என்றைக்குமே உன்னோட போக மாட்டேன்டா. ஈவன் ஆஃப்டர் மேரேஜ் நான் யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா கூட சரி, நான் உன் கூட தான் இருப்பேன். புரியுதா? ஆனால் நீ இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசுறது, முடிவெடுக்கிறதுலாம் நல்லது இல்லை ஜிக்கி. புரியுதா? நீ ஒரு டு பி ஹானஸ்ட், உன்னோட செக்ஷுவாலிட்டி ஒரு கேர்ளுக்கு உரியது. பிகாஸ் நீ தானே சொன்ன 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு என்கிட்ட சொன்னால. ஆனால் என்கிட்ட அந்த மாதிரி ஏதாவது எதிர்பார்த்துருக்கியா? கிடையவே கிடையாது. பிகாஸ் ஈவன் தென் ஐ நோ ஐ வாஸ் ஆல்வேஸ் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் அ மேன். பட் உனக்கு அப்படி கிடையாது. நீ திடீர்னு எல்லாத்தையும் எனக்காக மாற்றிக்கிற, விச் இஸ் டேஞ்சர் டு யுவர் லைஃப். புரியுதா? நீ இதுக்கு மேலே எனக்கு எப்படி உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. நல்லா பாரு, நான் கூட தான் இருப்பேன். லவ் எக்ஸிஸ்ட் இன் பிட்வீன் அஸ், பட் இன் த ஃபார்ம் ஆஃப் பிரதர்ஸ். நீ நானும் அண்ணன் தம்பிடா. புரியுதா? அதுவும் ஒரு லவ் தான். நான் உன் கூட இருக்கிறேன். ஆனால் பட் நீ அப்படிலாம் பேசாத ஜிக்கே. என்னால் இதை ஏற்றுக்க முடியல. புரியுதா? நீ ஒரு சின்ன பையன்டா, உனக்கு ஒன்றுமே தெரியல. அதனால தான் நீ இந்த மாதிரிலாம் யோசிக்கிற அப்படின்ற மாதிரி ஜிமின் பேசுகிறான். பட் ஜேகே ஜிமினோட ஹேண்ட்ஸை தட்டி விட்டுட்டு, இதுதான் உங்ககிட்ட பிரச்சனை ஜெயம், இதுதான் உங்ககிட்ட பிரச்சனை. எனக்கு இவ்வளோ வயசாயும் நீ என்னை குழந்தையாக பார்த்துட்டு இருக்கியா? நீ என்ன குழந்தைய நினைக்கிறியா? எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நினைக்கிறியா? எனக்கு இந்த உலகம் தெரியாதுன்னு நினைக்கிறியா? உன்னோட எம்ப்ரேஸ்லேயே நான் வளர்ந்துட்டேன்னு நினைக்கிறியா? ஆமாம், எல்லாமே இருக்குது. உன்னோட எம்ப்ரேஸில் தான் வளர்ந்த, உலகம் தெரியாமல் தான் இருக்கிற. ஆனால் லவ், அட்ராக்ஷன், பிரதர்ஹுட் மூணுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும் ஜெயம் எனக்கு. நீ சொன்னல, யூ ஆர் ஆல்வேஸ் அட்ராக்ட் டுவர்ட்ஸ் அ மேன். இதை பற்றி எல்லாம் தெரியும் ஈஸியாக சொல்கிறல்ல. உனக்கு எதுவுமே தெரியாது, என்னை பற்றி எதுவுமே தெரியாது. ஏன்னா என்னை பற்றி நான் எத்தனையோ விஷயங்களை நான் உங்ககிட்ட மறைச்சி தான் வச்சுருக்கேன். நீ என்னை என்றைக்குமே அந்த மாதிரி நோட் பண்ணதே இல்லைன்னு சொல்கிறல்ல. ஆனால் நான் வாழ்க்கை ஃபுல்லாக நோட் பண்ணிகிட்டு இருந்தது உன்னை மட்டும்தான். நீ என்ன நினைக்கிற? என்னால் உன்கிட்ட அப்பெல்லாம் மூவ் பண்ண முடியாது, நான் எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறியா? நோ, த ஆன்சர் இஸ் நோ ஜெயம்.
உன்னை ஒவ்வொரு வாட்டி ஹக் பண்ணும்போதும் சரி, எனக்குள்ளே இருக்க அரோசனை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே தெரியாது தெரியுமா? உங்ககிட்ட நான் டெலிபரேட்டாக கிட்ட வருவேன். பிகாஸ் ஐ ஹாவ் டு ஃபீல் யூ வார்ம். உன்னோட ஹீட்டை ஃபீல் பண்ண நான் எனக்கு இத்தனை வாட்டி நினச்சிருக்கு தெரியுமா? Do you know how many fucking times I just dreamed about you being naked? அப்படின்ற மாதிரி சொல்ல ஜிமினுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. ஜிமின் வந்து டக்குன்னு பலார்னு அடிச்சிடுறான். ஜேகே எதுவுமே பேசலை. What the fuck? Just stop this bullshit, ஜேகே. என்ன பேசுகிற? என்கிட்ட இப்படிதான் பேசுவியா நீ? இப்படி தான் நான் உன்னை க்ரோ பண்ணேனா? இப்படி தான் உனக்கு நான் இதெல்லாம் தான் சொல்லி கொடுத்தேனா? ஜேகே, என் மண்டையே வெடிக்குது. நீ என்ன பேசுகிற? You just dreamt about me. What the fuck is that? இது இன்னைக்கே நிறுத்திக்கோ. I don't know. எல்லாம் உன்னோட ஹார்மோன்ஸ் தான், புரியுதா? நீ தேவையில்லாமல் எழுதி போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிகிட்ருக்காது. ஐ திங்க் நமக்குள்ளே ஒரு சின்ன ஸ்பேஸ் வேணும். நீ அந்த ஸ்பேஸை இல்லாதனால தான் இப்படிலாம் யோசிக்கிறேன்னு எனக்கு தோணுது. நான் என்றைக்குமே உன்னை என் தம்பியை தான் நினச்சேன். அதனால தான் நீ என்ன பண்ணாலும் சரி எனக்கு அது பெருசாக டிஃப்ரெண்ட்டாக தெரியல. ஆனால் நீ சொல்கிறத பார்த்தா நான் என்னமோ தப்பு பண்ணிட்ட மாதிரி இருக்குது. நான் என்னமோ உன்னை பக்கத்தில் விட்டு உனக்கு ஆசை வளர்த்த மாதிரி இருக்குது. ஜேகே, ஜஸ்ட் ஸ்டாப். என்னை ப்ளேம் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி அழுகிறான். ஜேகேல ஜிவனோட ஃபேஸை பிடிச்சி, நோ, நான் உன்னோட ப்ளேம் பண்ணலை, நான் என்னோடய ஃபீலிங்ஸை தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறேன். நீ இன்னைக்கு நேற்று வந்த ஃபீலிங்கை நினைக்காத. when I attend the teenage, நான் பார்க்குற விதமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அது நீ ஏற்றுக்கலனாலும் அதுதான் உண்மை ஜெயம். நான் சின்ன வயசில் உங்களை அன்பாக இருந்தேன், பாசமாக இருந்தேன். அதான் எனக்கு லவ்னா என்னன்னு தெரியாது. லவ்னா ஜஸ்ட் நீ நானும் தான் அப்படின்னு தான் நினச்சேன். ஆஃப்டர் டீனேஜ் எனக்கு புரியுது, எல்லாம் எனக்கு தெரிய வந்தது. பட் ஸ்டில் என்னால் இன்னொருத்தவங்களை அந்த மாதிரி பார்க்க முடியல. எத்தனை வாட்டி யாரை பார்த்தாலும் சரியே என் முகத்தில் வரதில்லை நீ மட்டும்தான். தட் இஸ் லவ் ஜெயம். என்னால் என்னை தவிர்த்து வேறு யாரையுமே எந்த ஒரு பிளேஸ்லையுமே எந்த ஒரு கார்னர் ஆஃப் ஹார்ட் என்னால் பார்க்க முடியலை. பிகாஸ் எப்பவுமே அந்த இடம் உனக்கு தான் இருந்திருக்கு. நான் சொல்கிறதெல்லாம் உனக்கு டிஸ்கஸ்டிங்காக இருக்குதா? அது என்னோடய ஃபீலிங்ஸ், என்னோட இத்தனை வருஷம் டிசைர். நீ என்னை தப்பாக வளர்க்கலடா. யூ ஹவ் க்ரோன் மீ இன்டு அ ஜென்டில்மேன். இட் டசன்ட் மீன் உன்னை லவ் பண்ணுறதுனால அது எதுவுமே இல்லைன்னு ஆயிடாது ஜெயம். இட் ஷோஸ் நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன் அப்படின்றது. எனக்கு எவ்வளோ வலிக்குது தெரியுமா? நான் என் லவ்வை சொல்ல வரும்போது நீ இப்படி டிஸ்கஸ்டிங்காக பார்க்கறது எனக்கு என்னமோ நான் ஒரு க்ரைம் பண்ணுற மாதிரி இருக்குது. லவ் இஸ் நாட் க்ரைம். ஆனால் நீ பண்ணுறது க்ரைம் தான் ஜேகே. நான் தப்பு பண்ணிட்டேன்னா எந்த இடத்துல நான் தப்பு பண்ணேன் எனக்கு ஒன்றுமே புரியலை. நீ இவ்வளோ பேசுவேன் யோசிப்பேன்ட்டு ஒரு நாள் கூட என் லைஃப் டைமில் நினச்சதே இல்லை. ஆனால் இன்னைக்கு மைண்டு மொத்தமாக பிளான் அவுட் ஆச்சு. எல்லாம் உன்னால தான். இல்லை, என்னால் தான். இங்கே பாரு ஜெகி, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. திஸ் இசன்ட் யூ. நீ ஏதோ ஒரு கன்ஃபியூஷனில் இருக்க. ஸ்டாப் இட் ஜெயம். நான் கரெக்டாக தான் இருக்கேன், எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக தான் இருக்கேன். எனக்கு எது வேணுன்றதுல கரெக்டாக இருக்கேன். எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கன்ஃபியூஸ் பண்ணியிருந்தேன்னா நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருப்பேனான்னு கேட்டால் எனக்கு கிடையாது. மேபி நான் தடுமாறிக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஐ திங்க் இட் வாஸ் த ரைட் டைம் டு கன்ஃபியூஸ். இன்னொருத்தனை பார்த்து நீ வைக்கப்படுறதெல்லாம் என்னால் பார்க்க முடியாது என் லைஃப் லாங். அன்டில் நவ் நீ என் கூட மட்டும்தான் கம்ஃபர்டபுளாக இருக்கேன்னு நான் நினச்சேன். ஆனால் எனக்கு இன்னொருத்தவங்க கூட பேசுகிற சிரிக்கிற இட்ஸ் ஓகே. பட் அவங்க கூட நீ உன்னோட லைஃப்பை ஷேர் பண்ண ரெடியாக இருக்கேன்ட்டு எனக்கு தெரிய வரும்போது நான் எவ்வளோ ப்ரோக்கானு தெரியுமா உனக்கு? நான் குடிக்க மாட்டேன் ஜெயம். உன்னால தான் ஃபர்ஸ்ட் டைம் குடிச்சு எனக்கு
எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என் வயசு பசங்க எல்லாரும் ஒரு விஷயத்துக்கு அடிக்டாக இருக்காங்க. ட்ரக்ஸாக இருக்கலாம், ட்ரிங்க்ஸாக இருக்கலாம், கேர்ள்ஸாக இருக்கலாம். இட் கேன் பி எனி ஃபக். பட் நான் அடிக்டான ஒரே விஷயம் அது நீ தான். ஐ நோ இட்ஸ் ராங் டு சே, பட் அதுதான் உண்மை. நீ என்ன நினைக்கிற? ஐம் ஜஸ்ட் லவ்விங் யூ ஹேஸ் அ பிரதர் அண்ட் நான் அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறியா? நோ, அது எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனால் நான் பயந்துருக்கேன் தெரியுமா? பிகாஸ் நான் உன்னை பார்க்குற விதம் உனக்கு தெரிஞ்சதுன்னா ஐ நோ நீ ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுவ. பட் அதுதான் உண்மை. நான் உன்னை என்றைக்குமே ஒரு பிரதராக பார்த்தது இல்லை. I always like to smell you, like to hug you. நான் கிஸ் பண்ணணும். You know how I desired, even என்னோட செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் டைமில் கூட எனக்கு ஞாபகம் வருது நீ தான் ஜெயம். ஜெமனுக்கு அதுக்கு மேலே ஜேகேக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தெரியல. ஜேகே அவனோட சொன்ன வேர்ட்ஸ் எல்லாம் அவனோட லவ்னால சொல்லியிருப்பான். அது வந்து ஒரு நார்மலாக ஒருத்தவங்க நம்ம லவ் பண்ணுறனாலேயே அவங்க நம்ம என்ன நினைப்போம், அவங்க ஃபுல்லாக நமக்கு அவங்களுக்கு மேலே நமக்கு எல்லா உரிமையும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படின்ற நினைப்பு தான் எல்லாருக்குமே இருக்கும். அது ஜேகேக்கு இருக்கும். பட் அது ஜிம்மனுக்கு பார்க்கும்போது நான் தான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், நான் தான் அவனை ஒழுங்காக வளர்க்கலை. லைக் ஹீஸ் பிளேமிங் ஹிம்செல்ஃப். அவன் ஜேகேவோட ஒவ்வொரு வேர்ட்ஸும் வந்து ஜிம்முக்கு என்னமோ கத்தியில் குத்துன மாதிரி இருக்குது. அவன் அப்படியே பேக்வேர்ட்ஸில் நடந்து போயிட்டுருக்கான். ஜேகே வந்து ஜிம்மினை டச் பண்ணலான்னு வரான். லைக் அவனை கன்சோல் பண்ணுறதுக்கு கிட்ட வரான். பட் ஜிம்மன் இல்லை, இதுக்கப்புறம் என்கிட்ட பேசாத, என்கிட்ட நீ வராத, நீ கண்ணு முன்னாடி கூட நீ நிற்காத, இதுக்கப்புறம் நீ வேண்டாம், நான் போய்ட்டு விட்டதெல்லாம் போதும். என்னை நினச்சா எனக்கு அசிங்கமாக இருக்குது ஜேகே. நான் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இந்த வீட்டில் உன் கூட இருந்திருக்கேன். பிகாஸ் நான் உன்னோட பிரதர். பட் அதையே நீ இவ்வளோ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அட்வான்டேஜ் எடுத்து எனக்கே என்ன நினச்சா அசிங்கமாக இருக்குது ஜேகே. தயவு செய்து சொல்கிறேன், உன்னோட லவ் உண்மைனா என் பக்கத்தில் கூட வராது ப்ளீஸ். இப்படி சொல்லிக்கிட்டே அவனோட ரூமுக்கு நடந்து போய் கதவு சாத்திடுறான். ஜேகேக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஜேகேக்கு ஒரு சைடு பயம், என்னடா ரூமில் போய் கதவு சாத்திக்கிட்டான் அப்படின்ற மாதிரி. ரூமில் போய் கதவு தட்டுறான். பட் ஜேன் வந்து திறக்கவே இல்லை அந்த ரூம் டோரை. ஜேகே அந்த ரூமில் அவனோட தலையை சாய்ச்சிட்டு கொஞ்சம் அழுதுட்டுருக்கான். திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி அவன் நினச்சது என்ன நினச்சானோ அது அப்படியே நடக்குது. இதை சொன்னால் ஜேம் வந்து இதே மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவான். லைக் என் பக்கத்தில் வராத, என்கிட்ட பேசாத, என் மூஞ்சில் முழிக்காத, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் அவன் கேட்பான்னு அவனுக்கு நல்லா தெரியும். ஆனால் அதெல்லாம் ஜேம் வாயிலேருந்து இப்படி வர்றது அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே டோரில் சாஞ்சிட்டு அவன் அழுதுகிட்டே இருக்கான். அதே மாதிரி தான் ஜேம் அவன் அந்த டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த டோரில் ஒரு மாதிரியே சாஞ்சிட்டு கீழே உட்காந்துட்டு அவனும் அழுதுட்டு தான் இருக்கான். ரெண்டு பேருமே அந்த டோருக்கு 2 பக்கம் நின்றுட்டு அழுதுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 டே ஸ்கிப் ஆகுது. ஜெயம் அந்த ரூம்லேருந்து வெளியில் வரவே இல்லை. ஜேகே இவ்வளோ தட்டிக்கிட்டே இருக்கான், என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். பட் ஜெயம் திறக்கவே மாட்றான். அவன் ஜேகேக்கு பயமாக இருக்குது. உள்ளே போயிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டானா என்ன பண்ணுறது? அந்த பயம் வந்து ஜேகேக்கு ஒரு மாதிரி அதிகமாகிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே அவனால் முடியலை. அவன் அந்த டோரை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான். அந்த டோரை போட்டு ஒரு மாதிரி பேங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் உள்ளேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வரலை. அது அவனை இன்னும் ஸ்கேர் பண்ணுது. லைக் யாராவது டோரை போட்டு நான் ஸ்டாப்பாக தட்டிக்கிட்டே இருந்தால் நமக்கு எப்படி இருக்கும்? நமக்கு பிடிக்கலனாலும் அது இரிட்டேட் ஆகும், நம்மளாக போய் கதவு திறந்துருவோம். பட் இவன் விஷயத்தில் அது நடக்கவே இல்லைன்னமோ ஜேகேக்கு ரொம்ப பயமாக இருக்குது. உள்ளே ஏதாவது பண்ணிக்கிட்டானோ என்னமோ அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த டோரை உடைக்க ட்ரை பண்ணுறான். ரொம்ப ஃபோர்ஸாக அடித்து உடச்சிட்றான். உள்ளே பார்த்தா ஜேம் அவனோட பெட்டுக்கு கீழே ஒரு மாதிரியே சுருண்டு உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கான். ஜேகேயோட ஹார்ட் அது எப்படி தெரியுமா உடைக்குது? அப்படியே சல்லியாக உடையுது. ஜேம் இப்படி அழணுன்ட்டு அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அவனுக்கு அது தேவையும் இல்லை. அவனுக்கு ஜேமை பார்த்துக்கணும், ஜேம் தான் கூட இருக்கணும், ஜேம் நானும் சந்தோஷமாக வாழணும் அப்படின்றது தான் அவனோட ட்ரீம். பட் இன்றைக்கி
தன்னால் ஜெயம் இவ்வளோ கஷ்டப்படுறான், தன்னால் ஜெயம் இப்படி அழுகிறான் அப்படின்னும்போது ஜங்குக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் அப்படியே அந்த நீல் பண்ணி அப்படியே தவழ்ந்துக்கிட்டே போயிட்டு ஜெயமோட காலை ஒரு மாதிரி டச் பண்ணுறான். டச் பண்ணி சாரிடா, நான் பண்ணது தப்பு இல்லை, ஆனால் அதான் அது உனக்கு இவ்வளோ கஷ்டம் கொடுக்கும். எனக்கு தெரியும் உனக்கு இது கஷ்டமாக தான் இருக்கும்ன்ட்டு. ஆனால் ஜெயம், என்னால் சத்தியமாக உன்னை அப்படி பார்க்க முடியல. தயவு செய்து என்னை இவ்வளோ ஒரு கில்ட்டுக்கு ஆளாக்காத. நான் உன்னை கெஞ்சி கேட்குறேன், இப்படி அழுகாத ஜெயம். எனக்கு பின்வாங்க மனசு இல்லைடா. நான் விட்டேன்னா நீ போயிடுவேன்னு பயமாக இருக்கு ஜெயம். ப்ளீஸ் எனக்காக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி கேட்குறான். பட் ஜெயம் வந்து அப்படியே அவனோட நீஸ் அக் பண்ணி அழுதுகிட்டே தான் இருக்கான். ஜெயமோட காலை பிடிச்சி, ப்ளீஸ் நான் உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் ஜெயம், ஏதாவது பேசு, என்கிட்ட சண்டை போடு, ஆர்கியூ பண்ணு, இப்பெல்லாம் ஓரமாக உட்காந்து அழுகாத ஜெயம். எனக்கு உன்னை பார்க்க கஷ்டமாக இருக்குது. ப்ளீஸ் ப்ளீஸ் ஜெயம். நான் தான் பைத்தியக்காரத்தனமா தேவையில்லாததெல்லாம் சொல்லி உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன். பட் எல்லாம் உண்மைதான் ஜெயம், நான் ப்ராமிஸ். அதில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். ப்ளீஸ் என்னை பாரு ஜெயம் அப்படின்ற மாதிரி ஜெயம் கிட்ட கெஞ்சிக்கிட்டே இருக்கான். ஜெயம் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து ஜெக்கியோட ஐஸும் மீட் பண்ணுறான். ரெண்டு பேரோட ஐஸும் அழுகையில் தான் இருக்குது. ஜெயம் தான் இப்போ ஜெக்கி கிட்ட, ப்ளீஸ் ஜெக்கி, நான் கேட்குறேன், எனக்காக அதை மட்டும் செய், இதெல்லாம் மறந்துடு ஜெக்கி. என்கிட்ட நீ இப்படி நடந்துக்காத, இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் நமக்கு நடக்காத மாதிரி எடுத்துகிட்டு போ ஜெக்கி. எனக்கு சாகணும்னு தோணுது. ஆனால் நான் யோசிக்கிறதுலாம் என்ன தெரியுமா, நான் செத்துட்டா உன்னை யார் பார்த்துப்பா, நீ தனியாக ஆயிடுவ, உன்னை விட்டு வெளியிட்டு போகணும்னு தோணுது. ஆனால் நான் போயிட்டேன்னா நீ என்ன பண்ணுவேன்? என்னால் உன்னை விட்டு போக முடியாது, உன்னை தனியாக விட முடியாது. ஆனால் நீ எதிர்பார்க்குற மாதிரி என்னால் இருக்க முடியாது. எனக்காக நான் இந்த வாழ்க்கையில் இன்னி வரைக்கும் எனக்காக உன்னை எதுவுமே நான் கேட்டதில்லை அப்படின்ற மாதிரி சொல்லி ஜேகேயோட ஃபேஸை கட் பண்ணுறான். ஜேகேவும் அழுதுகிட்டே தான் ஜெயமாக பார்க்குறான். எல்லாத்தையும் மறந்துடு ஜேகே, நானும் எல்லாத்தையும் மறந்துடுறேன். எதுவுமே நடக்காத மாதிரி எப்போவுமே நம்ம எப்படி இருப்போமோ அதே மாதிரி இருக்கலாம். நான் உனக்கு கெஞ்சி கேட்குறேன், உன்னோட லவ் உண்மை தானே? லவ் இன்னொருத்தவங்களை ஹர்ட் பண்ணக்கூடாது தானே ஜேகே? ஆனால் இது நம்ம 2 பேரையும் எவ்வளோ ஹர்ட் பண்ணுது பார்த்தியா? இது லவ் கிடையாதுடா. அப்படியே இருந்தாலும் இது நமக்கு சரி வராது ஜேகே. யூ டோன்ட் டிசர்வ் மீ. என்னை விட எவ்வளோ நல்ல மனுஷங்க இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. தயவு செய்து நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு இப்போவும் போல் இதே வீட்டில் நீயும் நானும் இருப்போன்ட்டு எனக்கு ஒரு சத்தியம் பண்ண ஜேகே. இனி நான் உன்னை அப்படி பார்க்க மாட்டேன், உங்ககிட்ட அப்படி பேச மாட்டேன். என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடு, நான் எல்லாத்தையுமே மன்னிச்சிடுறேன். எல்லாமே நடக்காத மாதிரி நான் ப்ரிட்டன் பண்ணுறேன், நான் அதை அக்செப்ட் பண்ணுறேன். ஆனால் என்னால் நான் என்றைக்குமே அந்த மாதிரிலாம் பார்க்க முடியாது. அதை நீ புரிஞ்சுக்கோ. எனக்காக நான் உன்னை எதுவுமே கேட்டதில்லடா. இது ஒரு விஷயத்தை தான் கேட்குறேன், எனக்காக எனக்கு பண்ணுறியா ஜேகே அப்படின்ற மாதிரி ஜேகேயோட ஃபேஸை கப்பான்னு கேட்குறான். தட்ஸ் ட்ரூ. எப்போவுமே ஜேகேக்கு தேவையான விஷயத்தெல்லாம் ஜெயம் தேடி தேடி பண்ணுவான். ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணுவான். ஜேகே கிட்ட அவனுக்குன்னு எதுவுமே கேட்டதில்லை, அதுக்குன்ட்டு ஜேகே அவனுக்கு எதுவுமே கொடுத்ததில்லைன்றது கிடையாது. ஜேஎம் கேட்டு ஜேகே செஞ்சதில்லை. பட் ஜேஎம்க்கு என்ன தேவையோ அதை ஜேஎம் சொல்கிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுட்டு ஜேகே செஞ்சிடுவான். இந்த மாதிரி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், நல்ல ஒரு சோல்ஃபுல் லவ்வோடு தான் இருந்திருக்கு. ஜேகேக்கு இப்போ என்ன செய்கிறது? அட் கரண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ ஜேஎம் வந்து இப்படி கேட்குறான், என்னால் உன்னை விட்டு போக முடியாது, நான் உன் கூட இருக்கேன், ஆனால் நம்ம முன்னே இருந்த மாதிரி இருந்துக்கலாம். ஜேகேவோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? அவன்
எப்படி சொல்கிறது, நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, அதை அப்படியே பார்த்துட்டு ரசிச்சுட்டு அப்படியே கடந்து போயிட்டுற மாதிரி. அது ரொம்ப கஷ்டம். கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறோம், ஆனால் நம்மளால் அதை எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஜெயமே அவனை தள்ளணும்னு நினைக்கும் போது அவனால் என்ன பண்ண முடியும்? தன்னை இத்தனை நாள் முழுசாக புரிஞ்சுக்கிட்டு தனக்காக இத்தனை நாள் முழுசாக வாழ்ந்த ஒரு ஜீவன் அவன் நம்மளை பார்த்து இப்படி கேட்கும்போது அவனால் என்ன சொல்ல முடியும்? அவன் ஜெயமை பார்த்து, நான் இவ்வளோ சொல்லியும் எல்லாம் உனக்கு புரியலல்ல, ஓகே, இதுக்கு மேலே நான் என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே கிடையாது, நீ சொல்கிற மாதிரியே நான் இருக்கிறேன். ஆனால் அந்த பழைய ஜேகேவை நீ எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா உன்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி நான் என் மனசில் எவ்வளோ ஆசை வளர்த்தன்ட்டு எனக்கு தான் தெரியும். எனக்கு அது எதுவுமே இல்லைன்னு ஆயிடுச்சு. நான் எப்பவும் போல உன்னோட தம்பியா இதே வீட்டில் இருக்கேன். நீ என்னை அப்படிதானே இருக்க சொல்கிற, நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறான். ஒரு மாதிரி அழுகையில் இல்லை, கிரிஃபில் சொல்கிறான். லைக் வாழ்க்கையே வெறுத்து போனவங்களுக்கு எப்படி இருக்கும், அவங்களுக்கு அழுக வராது, கோவம் வராது, ரெண்டுத்துக்கும் நடுவில் இருப்பாங்க, மொத்தமாக கொலாப்ஸ் ஆகிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் ஜேஎம்மை பார்த்து இப்படி சொல்கிறான். ஜேகேவை பார்த்து, என் மேலே ப்ராமிஸ், என் மேலே சத்தியம் பண்ணு அப்படின்ட்டு கேட்குறான். ஜேகேவும் ஒரு மாதிரியாக அவன் கையில் நடுங்குது. பட் ஐ ப்ராமிஸ் அப்படின்னு சொல்கிறான். ஜிமினுக்கு ஒரு சின்ன சிரிப்பு. அவன் ஜேகேவை போய் ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஜெயமை திரும்பி ஹக் பண்ணவே இல்லை. அவன் முழுசாக உடஞ்சிட்டான். அவன் எவ்வளோ சொல்லி இதுக்கப்புறம் ஒன்றும் ஆக போகிறதில்ல, எதுவும் புரிஞ்சிக்க போகிறதில்லன்ட்டு அவனுக்கு நல்லா தெரியுது. அவன் ஜஸ்ட் ஜெயம் ஹக் பண்ணல. கண்ணில் அவனுக்கு தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. ஜிமினுக்கு ஒரு சின்ன ஹாப்பி டியர்ஸாக இருக்குது. பட் ஜங்குக்கு ஃபுல் ப்ரோக்கன். அவன் ஃபுல்லாக ப்ரோக்கன். அவனுக்கு அழுக வருது. தேர் டேஸ் பாஸ் லைக் திஸ். அதுக்கப்புறம் ஜிமின் எப்பவும் போல் நார்மலாக ட்ரை பண்ணுறான். அவனும் முழுசாக அவனால் நார்மலாக இருக்க முடியாது. பட் அந்த நார்மல் ஸ்டேட்டை கொண்டு வரணும்னா யாராவது ஒருத்தர் இனிஷியேட் பண்ணி தான் ஆகணும். அட் திஸ் பாயிண்ட் ஜிமின் பீங் somehow a little selfish, because அதை செல்ஃபிஷ்னு சொல்ல முடியாது, பட் sometimes we have to be like that. ஸோ அவன் எப்பவும் போல் நார்மலாக இருக்க ட்ரை பண்ணுவான். பட் ஜேகே way too different from before. காலையில் எழுந்துப்பான். ஜிமின் எழுந்துறதுக்கு முன்னாடியே எழுந்து காலேஜ் போயிடுவான். அவனால் ஜிமின் காலையில் பார்க்க முடியாது. வருவான், ஜிமினோட காலேஜ்லேருந்து வருவான், இருக்கிறத சாப்பிடுவான். ஜிமினோட ஃபேஸ் பண்ணுற அளவு கூட அவனுக்கு ஜிமின் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி எங்கேயாவது வெளியில் ஃப்ரெண்ட்ஸோடு போயிடுறது, அங்கே போய்ட்டு குடிக்கிறது. இஸ் அடிக்டட் டு ட்ரிங்க். கொஞ்ச நாளாக அந்த இன்சிடெண்ட்க்கு அப்புறம் முழுசாக தன்னோட கவலையை மறக்கிறதுக்கு முக்கால்வாசி பேர் கையில் எடுக்கிற ஒரே விஷயம் அதானே. அவனும் அதே தான் எடுக்கிறான். ஆஸ் எ ஹியூமன் ராத்திரி 10 மணிக்கு மேலே வீட்டுக்கு வருவான். பட் அவன் ஜேகேவோட ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா பார்த்துன்னு தான் இருக்கான். ஜேகே அவனை எவ்வளோ ப்ரூட்டலி அவாய்ட் பண்ணுறான் அப்படின்ட்டு ஜேஎம்மாலே எதுவுமே சொல்ல முடியல. அவனுக்கு ஜேகே எவ்வளோ சஃபர் ஆகிறான்றது தெரியுது. நம்ம பிடிச்சவங்களோட கஷ்டம், நம்ம பிடிச்சவங்க நம்மளால தான் இப்படி இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஜேஎம்கோ அதே மாதிரி ஒரு கில்ட் தான். நம்மளால தான் நம்ம தம்பியோட வாழ்க்கை இவ்வளோ நாசமாக போகுதோ அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஒரு பக்கம் கில்ட். லவ் இஸ் பெயின், லவ் இஸ் நாட் லவ் எவ்ரி டைம். அதே மாதிரி தான் இப்போ ஜிமின் தான் சோஃபாவில் உட்காந்துட்ருக்கான். ராத்திரி மணி 11 ஆகுது. அந்த இன்சிடெண்ட் நடந்து ஒரு 1 வீக் அப்புறம் கரெக்டாக காலிங் பெல் அழுத்தான். எப்போவுமே அந்த டோர் ஓப்பனில் தான் இருக்கும். பட் இன்றைக்கி வேணுன்ட்டு ஜிமின் தான் க்ளோஸ் பண்ணியிருப்பான். பிகாஸ் அப்போ தான் ஜேகே எப்போ வரான் வீட்டுக்கு அப்படின்றது அவனுக்கு தெரியும் அப்படின்றதுக்காக நேராக போய் கதவு திறக்கிறான். ஆஸ் யூஷுவல் ஜேகே
ஒரு மாதிரி தள்ளாடிட்டே நிற்கிறான். ஜெயம் ஒரு மாதிரி லாங் ப்ரீத் எடுத்துகிட்டு ஜேகேவை பெட்டில் லே பண்ண வச்சுட்டு அவனோட ஷூ, அவனோட சாக்ஸு எல்லாத்தையும் அவன் தான் அவுக்குறான். அதெல்லாம் பண்ணும்போது அவன் கண்ணது தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. பிகாஸ் ஜேகே அப்படிப்பட்டவன் கிடையாது. ஜேகே இவ்வளோ ஒரு ஒபீடியண்ட்டான ஒரு பையன். பெருசாக எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது, எந்த ஒரு கெட்ட சவகாசமும் கிடையாது. பட் இப்போது தன்னால் அவனுக்கு இப்படி ஒரு நிலமை வருது, அவன் ஜிம்மினால தான் அவன் இப்படி குடிக்கிறான் அப்படின்னும் போது ஜிம்மிக்கு எவ்வளோ கில்ட்டாக இருக்கும். அந்த கில்ட்டில் எல்லாத்தையும் அழுதுகிட்டே தான் பண்ணுறான். அழுதுகிட்டே அந்த பெட்ஷீட் எடுத்து அவன் மேலே போற்றி விடுறான். ஜேகே நல்லா மட்டையாக பார்த்துட்ருக்கான் பெட்டில். அவன் நீல் பண்ணி ஜேகேயோட ஹேர்ஸ் ஒரு மாதிரி கோதி விடுறான். கண்ணில் இந்த தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்குது. ஐ ஐம் சாரி காய்ஸ், எனக்கு தெரியல. நான் இந்த ஸ்டோரியை ஹாப்பியாக எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தா ஃபீலிங்ஸ்க்கு இடம் கொடுக்கணுன்னா ஒரு சில டைம் இப்படி தான் இருக்கும். லைக் வி ஹாவ் டு ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்ட் இட், ரைட்? அப்போ தான் வந்து ஒவ்வொரு டேர்னிங் பாயிண்ட்டும் நமக்கு புரியும். ஒவ்வொரு எமோஷனோட டெப்த்தும் நம்ம புரிஞ்சுக்கணும். எனக்கு தெரியும் நான் இது ரொம்ப அழுகாட்சியாக எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னுட்டு. பட் எனக்கு தெரியல, எமோஷன்ஸ்னு வந்துட்டா நான் கொஞ்சம் ஓவர் திங்கர். அதனால தான் அது உள்ளே இறங்கி பைத்தியம் மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன். சாரி இஃப் ஐ டிசப்பாயிண்டட் யூ. பட் எனக்கு எந்த அளவுக்கு எமோஷன்ஸில் நம்பிக்கை இருக்கோ அதே மாதிரி டார்க் ரொமான்ஸ்லேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. டோன்ட் வரி, நான் நல்லா தான் எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் 1 வீக்கும் இதே மாதிரி தான் போகுது. ஜிமன் அந்த வீட்டில் தனியாக இருக்கான். இத்தனை வருஷத்தில் அவங்க அம்மா இல்லாத போது கூட இவ்வளோ தனிமையை அவன் ஃபீல் பண்ணதில்லை. அவங்க அப்பா இறந்தது போது கூட அவன் இத்தனை நாள் உட்காந்து அழுததில்லை. பட் ஜேகே அவனை இக்னோர் பண்ணுறது தான் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது முடியல அவனால். அந்த தனிமையை தான் அவனால் ஏற்றுக்க முடியலை. அவன் உட்காந்து மாதிரி ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கான். அவனை ஃபீல் பண்ணுறத தவிர என்ன பண்ணணும்னு தெரியல. ஜேகே கிட்டே போயிட்டு ஏன்டா அப்படி நடந்துக்கிட்டு அவன் சட்டையை பிடிச்சி கேட்க முடியுமா? இல்லை. பிகாஸ் ஜேகே நடந்துக்கிறத வச்சு பார்க்கும்போது அவனுக்கே தெரியுது ஜேகே தான் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கான் அப்படின்ட்டு. ஆனால் ஜெயமனால் தான் அது ஏற்றுக்க முடியலையே. அது அவனையும் குத்த சொல்ல முடியாதே. அவன் இத்தனை வருஷம் அப்படி தானே வளர்ந்துட்டான், தம்பி தம்பின்னுட்டு. திடீர்னு ஒரு நாள் எனக்கு வந்து உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, மாற்றிக்கோ அப்படின்னு சொன்னால் அவனால் எப்படி மாற்றிக்க முடியும்? ரெண்டு பேர் பக்கத்துலேருந்து பார்க்கும்போது அது ஹெவியாக தான் இருக்குது. 2 சைடு பக்கத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஜஸ்டிஸ் இருக்குது. இப்போ அவங்க 2 பேரும் இப்படி தனி பாத்தில் இருந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க 2 பேரும் ஒன்று சேரவே முடியாது. அப்படி அவங்க ஒன்று சேரணும்னா 2 பேரில் யாராவது கண்டிப்பாக விட்டு கொடுத்து தான் ஆகணும். ஜேகேவால் கண்டிப்பாக விட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா ஜேகேவோட ஃபீலிங்ஸ் ஆல்ரெடி ரொம்ப வேர்ஸ்டான சுச்சுவேஷனில் இருக்குது. பிகாஸ் அவனுக்கு தெரியும் ஜேம் அவன் பக்கத்தில் இருந்தாலே அவனோட ஹார்ட் பீட் எப்படி எகுறுது அப்படின்றது. அவனுக்கு ஆல்ரெடி தெரியும். ஒன்று தான் நம்ம வந்து ஜெயம் பக்கத்தில் இருக்கணும், இல்லை ஜெயமை விட்டு விலகி இருக்கணும். நடுக்கட்டத்தில் தான் அவனால் வாழ முடியாது. பிகாஸ் அப்படி வாழ்ந்து தான் அவனோட மென்டல் ஹெல்த்தை எப்படி டெஸ்ட்ராய் ஆகிருக்கும் நிறைய விஷயத்தில். ஸோ ஜேகே அதை கிவ் அப் பண்ணணும்னு நினச்சி ஜெயம் பக்கத்தில் வரவே மாட்டான். ஜெயம் பக்கம் பார்த்தா ஜெயம்னால் மட்டும் எல்லாம் முடிஞ்சிடுமா? தன்னோட தம்பியை ஒரு வித்தியாசமான ஆங்கிளில் திடீர்னு பார்க்க சொன்னால் எப்படி இருக்கும் அவனுக்கு? அவனால் எப்படி பார்க்க முடியும்? ஜேகே என்னைக்காவது அவனை டச் பண்ணானா, இல்லை கிஸ் பண்ணானா அவனுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? ஹீஸ் மை பிரதர் அப்படின்னு தானே ஃபீல் ஆகும். ஓ, இட் சக்ஸ், ரைட்? எனக்கே கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. ஓகே, பார்க்கலாம். ஒரு 1 வீக் அப்புறம் காட்டுறாங்க. ஒரு மார்னிங் டைம் இவ்வளோ ஏர்லிலாம் ஜிமின் எழுந்துக்கவே மாட்டாங்க. பிகாஸ் அவனுக்கு ஆஃபீஸ் 9 o'clockனா ஒரு 7 o'clock எழுந்து ரெடி ஆகுவான். அவன் 7 o'clock எழுந்து ரெடி ஆகுறான்னா ஜேகே வந்து 6:30க்கே கிளம்பிடுவான் காலேஜுக்கு. பிகாஸ் அவனுக்கு வந்து ஜேமை ஃபேஸ் பண்ணணும்னு லைக் ஜேம் அவன் இக்னோர் பண்ணுறான். ஏன்னா அவனுக்கு தான் தெரியுமே, ஜேம் பக்கத்தில் போய் அவன்கிட்ட பேசினாலே அவனோட லவ் வெளில வந்துடும், அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஏதாவது ஆர்கியூ பண்ணுவான்ட்டு அவனுக்கு தெரியும்ல. ஸோ அவன் வந்து அதனால் விலகி இருக்கான். இப்போது ஒரு 5 o'clock இருக்கும். இப்போ தான் லைட்டாக அந்த கோழிலாம் கூகுது, லைட்டாக வந்து அந்த சன் ரேஸ் ஆகுது. அந்த மாதிரி ஒரு டைமில் தான் ஜேம் அந்த சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கான்.
ஜேகே கரெக்டாக அப்போ தான் எழுந்து கிச்சன் பக்கம் வந்திருப்பான். ஜெயமை பார்த்தோன்னே ஜேகேக்கு ஒரு தூக்கி வாரி போடுது. பிகாஸ் எதுக்கு இவ்வளோ ஏர்லியாக அவன் எழுந்துக்கணும், எதுக்கு இப்படி உட்காந்துட்டு இருக்கான், நைட்டு தூங்கினானா இல்லையான்ட்டு அவன் மனசில் 1000 தாட்ஸ் ஓடுது. பட் ஜேம் கிட்ட அவன் எதுவுமே கேட்கல. ஈவன் தோ ஹீ கேர்ஸ் ஹீ காண்ட் எக்ஸ்பிரஸ். அங்கே உட்காந்துட்டு இருந்த ஜிஎம் ஜேகே வந்து கிச்சன் பக்கமாக போகிறத பார்க்குறான். ஜேகேவை பார்த்து ஜேகே அப்படின்னு கூப்பிட்றான். ஜேகே வந்து ஜேமோட ஐஸை மீட் பண்ணுறான். ஜேமோட ஐஸ்லேயும் நிறைய பெயின் இருக்குது. ஜேகே அதை பார்த்துட்டு அங்கேயே நிற்கிறான். நெக்ஸ்ட்டு ஒரு வேர்ட் கூட ரெஸ்பான்ஸ் பண்ணலை. நான் உங்ககிட்ட பேசணும், இங்கே கொஞ்சம் வரியா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான் அவன் இருக்கிற பிளேஸ்க்கு. ஜேகே வந்து ஹெசிடேட் பண்ணுறான். இதுக்கு என்ன பேசணும், இதுக்கப்புறம் அதான் எல்லாத்தையும் பேசி முடிச்சாச்சுல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்ட்டு ஜேகேவுக்கும் தெரியும். அவங்களோட பாண்ட் அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. முன்ன மாதிரி பேசிக்கிறது இல்லை, சிரிச்சிக்கிறது இல்லை, எதுவுமே இல்லை. கேர் இருந்தாலும் வெளியில் காமிச்சிக்கிறது இல்லை, விச் இஸ் வெரி ஹெவி. அவன் ஒரு மாதிரி ஹெசிடேட் பண்ணுறான். ஜெயம் திரும்பி ஜேகேவை பார்த்து ப்ளீஸ் நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், என்கிட்ட பேச மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜேகேவும் சரி அப்படின்ட்டு ஜெயம் முன்னாடி போய் நிற்கிறான். ஜெயம் பக்கத்தில் உட்காரல. ஜெயம் அவனோட ஹேண்ட்ஸை வச்சு அந்த சோஃபாவை தட்டுறான், உட்கார் அப்படின்ற மாதிரி. ஜேகேவும் அவன் பக்கத்தில் வந்து உட்காடுறான். எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல தெரியுமா. இந்த 2 வாரமாக என் மண்டை மொத்தமாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு ஜேகே. உன்னோட இந்த ஸ்டேட்க்கு நான் தானே காரணம் அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜேகே எதுவுமே பேசலை. என்கிட்ட பேச மாட்டேல்ல, என் மேலே கோவமாக இருக்கேல்ல, எனக்கு தெரியும். உனக்கு இப்போ என்னை பார்க்க கூட பிடிக்கல தானே, அதனால தானே என்னை அவாய்ட் பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜேகே இல்லை இப்போ ஜெயம் பார்த்து நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லலை. நான் ஜஸ்ட் எப்போ மாதிரி தான் இருக்கேன். இல்லை, நீ எப்போ மாதிரி கிடையாது. நீ என்னை அவாய்ட் பண்ணுற. என்னால் வேறு என்ன பண்ண முடியும்? என்னால் முன்ன மாதிரி இருக்க முடியல ஜெயம். போதும், பக்கத்தில் இருந்ததுனால எனக்கு அதிகமாக வலி தான் இருந்தது. அதை விட்டு நான் வெளியில் வரணும்னு நினைக்கிறது தப்பு இல்லைன்னு தான் எனக்கு இப்போ தோணுது. ஆனால் நான் என்ன பண்ணேன் ஜேகே? நான் என்ன பண்ணேன்? எனக்கு இருக்கிறதுன்றது நீ மட்டும்தான். நீயும் என்னை விட்டு போகிறேன்னு சொன்னா நான் என்ன பண்ணுறது? எனக்கு யார் இருக்கா? ஜெயம், நான் இதுக்கப்புறம் எதுலேயுமே இன்டர்ஃபியர் ஆக மாட்டேன். அன்றைக்கி எவனோ வந்து உன்னை கேட்டான்ல, அவனுக்கு ஓகே சொல்லு, மேரேஜ் பண்ணிக்கோ, நான் இதில் இன்டர்ஃபியர் ஆக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜெம் இல்லை இப்போ ஜேகேவை பார்த்து நீ இப்படியே இருந்துடலான் இருக்கியா? என்கிட்ட பேசாமல் என்னை இக்னோர் பண்ணிக்கிட்டு என் மூஞ்சில் கூட முழிக்க பிடிக்காமல் அப்படியே இருந்துடணும்னு நினைக்கிறியா ஜேகே? ஜெயம், நீ கேட்டதை நான் கொடுத்துட்டேன். என்கிட்ட இன்னும் எதை எதிர்பார்க்குற? நீ என்கிட்ட என்ன கேட்ட? நான் எல்லாத்தையும் மறக்கணும்னு கேட்டேன். நான் அதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், அந்த ப்ராசஸில் தான் இருக்கேன். வேறு என்ன என்கிட்ட எதிர்பார்க்குற நீ? நம்மளோட பிரதர்ஹுட் ஜேகே. ஜெயம், என்னால் அதை உங்ககிட்ட கொடுக்க முடியாது. பிகாஸ் நான் என்றைக்குமே உன்னை பிரதராக பார்த்தது கிடையாது. ஸோ நான் எப்படி இருந்துடுறேன். உங்ககிட்ட அந்த டிஸ்டன்ஸாக இருக்கிறத நம்ம 2 பேருக்குமே நல்லது ஜெயம். எல்லாமே என்னோடய ஃபீலிங்ஸ் தான், எல்லாமே என்னோடைய போகட்டும். நான் உன்னோட லைஃப்பில் இன்டர்ஃபியர் ஆக மாட்டேன். உனக்கு எது சந்தோஷம் படுதோ அதெல்லாம் செய். நான் எனக்கு தெரியல எனக்கு அவ்வளோ நல்ல மனசா அப்படின்ட்டு. அப்படி எனக்கு உண்மையிலே நல்ல பையன் தானா, நல்ல மனசு இருந்ததுன்னா நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன். என்கிட்ட இருக்க ஏதாவது ஒன்றுனா நான் கொடுத்துட முடியும். ஆனால் நீ எல்லாத்தையும் கேட்குற ஜெயம், அப்புறம் என்கிட்ட என்ன இருக்கும்? நான் ஆல்ரெடி நிறைய
இழந்த மாதிரி ஃபீல் ஆகுது. அம்மா அப்பா போனப்போ கூட எனக்கு இப்படி இல்லை. ஆனால் உங்ககிட்ட இருக்க டிஸ்டன்ஸ் எனக்கு எப்படி வலிக்குது எனக்கு தெரியும். ஆனால் அதை விட நல்லா தெரிஞ்ச விஷயம் என்ன தெரியுமா? உன் பக்கத்தில் இருந்தால் அதோட அதிகமாக வலிக்கும்ன்றது, உனக்கும் சேர்த்து வலிக்கும்ன்றது. வேண்டாம், விட்டுறலாம். எப்படியா இருந்தாலும் நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டா அவங்க வீட்டுக்கு தானே போய் இருக்கணும். நீ பண்ணிக்கோ. நீ சொன்ன மாதிரியும் உனக்கு கல்யாண வயசு ஆகிடுச்சுடா. நீ பண்ணிக்கோ, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நம்ம அப்படி செப்பரேட்டாக போயிடலாம். ஓகே? எனக்கு என்றைக்காவது ஞாபகம் வந்ததுன்னா உனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறேன். என்னால் நார்மலாக இருக்க முடியுமான்னு தெரியல, பட் நான் ட்ரை பண்ணுறேன். என்னை பற்றி நீ கவலைப்படாத. ஜஸ்ட் உன்னை பற்றி யோசி. இத்தனை காலமாக நீ என்னை பற்றி மட்டும்தான் நினச்சிட்டு இருந்த. நான் என்ன பண்ணுவேன், நான் எப்படி இருப்பேன், நான் எப்படி இருக்கிறேன், வேறு என்ன எனக்கு வேணும் அப்படின்றது தான் உன்னோட மைண்டு ஃபுல்லாகவே இருந்தது. அதனால தான் நீ உனக்கான வாழ்க்கையை வாழவே இல்லைடா. உனக்கு தெரியுமா? அதுதான் என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு. எனக்காகவே நீ இருக்கியே அப்படின்றதுனால தான் நான் கொஞ்சம் பேராசைப்பட்டுட்டேன்டா, உன்னை ஏன் கூடயே வச்சுக்கணுன்ட்டு. ஆனால் அது தப்பு இல்லை, தப்பு தான். நீ கல்யாணம் பண்ணிக்கோ ஜெயம். கல்யாணம் பண்ணிட்டீங்க, அது போ. உனக்கான ஒரு லைஃப்பை வாழ. என்கிட்டேருந்து எந்த ஒரு த்ரெட், எந்த ஒரு டிஸ்டர்பும் உனக்கு வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஒரு மாதிரி கிரிஃபில் சொல்கிறான். ஜேக்கியோட வேர்ட்ஸ் எல்லாத்தையும் கவனிக்கிறான். எனக்கு அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னதான் இத்தனை நாள் இருந்தாலும் அவன் ஒரு நாள் கூட ஜெக்கியை விட்டு தனியாக போகணுன்ற எண்ணம் இருந்ததே இல்லை. எப்போவுமே தன்னோட தம்பி நம்ம கூடயே தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பான். அதிக பாசமும் ஆபத்து தான், தெரியுமா? நம்ம மேலே ஒருத்தங்க மேலே நம்ம அதிகமாக பாசம் வச்சோம்னாலும் அது ரொம்ப ஆபத்தில் தான் போய் முடியும். அதுக்கு எக்ஸாக்ட் எக்ஸாம்பிள் ஜெக்கி. நீ திரும்பியும் அதே மாதிரி இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும் ஜெக்கி அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜெக்கி ஜெயமை பார்த்து, எதுவுமே மாறப்போகிறதில்ல ஜெயம். மாற வேண்டியது எல்லாமே மாறிடுச்சு. நீ நம்ம இருந்த சுச்சுவேஷன் எல்லாமே மாறிடுச்சுல்ல. அதுக்கேற்ற மாதிரி நாம் தான் அடாப்ட் பண்ணிக்கணும். ஓகே, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு தெரியும் நான் குடிக்கிறதுனால நீ ரொம்ப கஷ்டப்படுறேன்ட்டு. சரி விட, நான் குடிக்கலை. எனக்காக நீ கவலைப்படாத, உன்னோட ஒர்க்கை பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அங்கே சோஃபாலேருந்து எழுந்துக்கிறான். பட் ஜெயம் ஜெக்கியோட ஹேண்ட்ஸை பிடிச்சு, நான் உங்ககிட்ட அதை கேட்கல. நீ திரும்பியும் என்கிட்ட அதே மாதிரி இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும்னு கேட்டேன். ஜெயம், எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, பட் எதுவுமே மாறப்போகிறதில்ல, விட்டுரு. நான் உங்ககிட்ட கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு ஜெக்கி. நீ என்கிட்ட திரும்பியும் அதே மாதிரி இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? ஜேகேக்கு ஜெனியூனாக ஒன்றும் புரியல. ஏன்னா அதுக்கான ஆன்சர் ஜேஎம்கே தெரியும். பட் எதுக்கு இவங்கிட்ட கேட்குறான் அப்படின்றது தான் இருக்குது. ஜேகே ஜேஎம்கே மேலே ஸ்டார் பண்ணுறான். நான் உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா நீ என் கூட இருப்பியா? நம்ம 2 பேரும் அதே மாதிரி இருக்கலாமா அப்படின்னு கேட்குறான். ஜேகேக்கு ஹார்ட் ஸ்கிப் ஆகுது. அப்படி கீழே விழுந்துற போல அந்த மாதிரி இருக்கு. இல்லை ஜெயம், நீ எதை சொல்கிறன்னு எனக்கு தெரியல. முன்ன மாதிரினா எப்பவும் போல பிரதர்ஸாக இருக்கு, அதை சொல்கிறியா? இல்லை, எப்பவும் போல நீ என்கிட்ட பேசுவல்ல, எப்பவும் போல நீ என்ன கேர் பண்ணுவல்ல, என் கூட உட்காந்து சிரிப்பல்ல, என் கூட உட்காந்து டிவி பார்ப்பல்ல, குடிக்காம நாளெல்லாம் என் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பல்ல, அந்த மாதிரி நான் உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா நீ எப்படி இருப்பியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இந்த இடத்துல ஜெயமோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, அவன் முழுசாக ஜெக்கி மேலே டிபெண்ட்டாக இருக்கான். அவனுக்கு ஜெக்கி மேலே பிரதர்ஹுட்டை தாண்டி எந்த ஒரு இன்டென்ஷனும் கிடையாது. பட்
ஹீஸ் சாக்ரிஃபைசிங், நாட் லவ்விங். அதுக்கு பேர் லவ் கிடையாது. ஜேகேக்கு அவன் மேலே இருக்கிறது முழுசாக லவ். ஆனால் ஜேஎம்க்கு இருக்கிறது ஜேகேயோட வாழ்க்கை தன்னால் ஸ்பாயில் ஆகிடக்கூடாதோ அப்படின்ற ஒரு கில்ட். அது லவ் கிடையாது. அந்த அந்த ஒரு ரீசனுக்காக அவன் தன்னையே ஜேகேக்கு கொடுக்கவும் தயங்க மாட்டான். அந்த ஒரு விஷயந்தான் இங்கே வெளியில் வருது. அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்னா நம்ம எமோஷனில் பிஹெச்டி பண்ணியிருக்கணும். நான் பண்ணதில்லை, ஓரளவுக்கு இப்போ தான் டிகிரி படிச்சிட்ருக்கேன் அந்த எமோஷனில் பிஹெச்டி. ஜேகே ஒரு கன்ஃபியூஸ்ட் ஐஸோட ஜிமினை பார்க்குறான். நீ என்ன சொல்கிறேன்னு தெரிஞ்சு தான் சொல்கிறியா? நீ சொன்னதை எதையுமே உன்னால் திருப்பி வாங்கிக்க முடியாது. என் கையை விட, நான் போகிறேன். நான் உன்கிட்ட கேள்வி கேட்டேன், அதுக்கு எனக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னு போ. ஜெயம், நீ என்ன பேசுகிறன்ட்டு உனக்கு புரியாமல் பேசுகிறேன்னு நினைக்கிறேன். எனக்கு வேண்டாம். ஏன் வேண்டாம்? நீதான் ஆசைப்பட்ட நான் கூடயே இருக்கணும்ன்ட்டு. இப்போ நான் இருக்கிறேன்னா ஏன் உனக்கு வேண்டான்னு தோணுது? பிகாஸ் ஜேம், நான் உன்னை லவ் பண்ணுறேன். ஆனால் உன் கண் அது தெரியல. உன் கண்ணில் என் மேலே பாவப்படுற மாதிரி இருக்கு. அப்போ நீ தான் என்னை மாற்றணும். என்னன்னு சொல்லுவேன், எல்லாமே சரியாயிடும், அக்செப்ட் பண்ணிக்கோ. நான் உனக்கு புரிய வைக்கிறேன்னு சொன்னல, புரிய வை. என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது ஜெகே. அதே மாதிரி எனக்கு தெரியல, எனக்கு நீ இப்படி இருக்கிறது பிடிக்கல. எனக்கு கில்ட்டாக இருக்கு. இதில் நீ கில்ட் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. அது என்னோடய ஃபீலிங்ஸ் என்னோட போகட்டும். எனக்கு பிடிக்கிற உன்னால் ஏற்றுக்க முடியலன்னப்போ இப்போ என்னத்துக்கு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கேன். நான் போகிறேன் ஜேகே. நான் தான் சொல்கிறேன்ல, நீ இப்படி சொல்கிறியோ நான் அதே மாதிரி இருக்கேன். என்கிட்ட இப்படி ரூடா நடந்துக்காத. ஜேகேக்கு ஒரு மாதிரி அவனுக்கு ஒரு மாதிரி கில்ட் ஆகுது. என்ன அவன் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி அவன் உட்காந்து ஜெயமோட ஃபேஸை கப் பண்ணி, இங்கே பாரு ஜெயம், இது உன்னோட லைஃப். நீ தேவையில்லாமல் எனக்காகன்னு வாழ்ந்துட்டுருக்காது. நான் தான் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் செல்ஃபிஷாக யோசிச்சு உன்கிட்ட கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். ஆனால் அதுக்கு நீ அப்படியே என்னை அக்செப்ட் பண்ணிக்கணும், என்னை ஏற்றுக்கணும்னு அர்த்தம் இல்லை. நான் புரிஞ்சுக்கிறேன், நான் மறந்துடுறேன். எனக்காகன்ட்டு நீ எதுவும் பண்ண வேண்டாம். நான் உனக்கு சொல்கிறது புரியலையா? உனக்காக நீ வாழு. எனக்கு நீ தான் ஜெயிக்க வாழ்க்கையே. நான் உன்கிட்ட இவ்வளோ அட்டாச் ஆவேன்ட்டு எனக்கு தெரியாது. இந்த 2 வீக்ஸ் எனக்கு நரக்க மாதிரி இருந்ததுடா. என்கிட்ட பேசாம, என்னை பார்க்காம இந்த வீடு சுடுகாடாக இருந்தது ஜெகே. உனக்கு என்ன, நான் தானே வேணும். நான் உன்னை லவ் பண்ணல, நீ என்னை லவ் பண்ணுறல்ல. நான் உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என் கூட எப்பவும் போல இருக்கியா? எனக்கு நீ மட்டும்தான் இருக்கு. எனக்கு தெரியும் நான் செல்ஃபிஷாக யோசிக்கிறேன்ல. என்னோட லோன்லினஸ்ஸால் நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணுறேன்னா கொஞ்சம் செல்ஃபிஷாக இருக்கேன் நான் ஜேகே அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜேகேக்கு அவன் ஜேமோட டீயர்ஸை ஒரு பேரை வைப் பண்ணி, உன்கிட்ட இருக்க பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நீ செல்ஃபிஷாக இருக்கிறது இல்லை, செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கிறது. அது எப்படிடா? எனக்காகவே வாழ்ந்துடலான் இருக்கியா? எதுவுமே வேணாம், நான் மட்டும் போதும்னு இருக்கியா? உன்னோட இந்த ஒரு விஷயந்தான் ஜெயம் என்னை உனக்கு அடிக்ட் ஆக வச்சுது. நீ இப்படி இருக்கிறது தான் என் மனசில் ஒரு ஆசை வளர்த்துது. நான் உன் கூடயே இருக்கணும், நீ என் கூடயே இருக்கணுன்றது. நான் உன்னை ப்ளேம் பண்ணலை ஜெயம், நான் ஃபேக்டை தான் சொல்கிறேன். ஆனால் இப்போ
எனக்கு இது வேண்டான்னு தோணுது. நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணுறேன்னு தோணுது. இல்லை ஜேகே, நீ என்னை ஃபோர்ஸ் பண்ணலை. நான் நான் இந்த 2 வாரமாக உட்காந்து யோசிச்சுட்டா உன்கிட்ட இதை பற்றி பேசுகிறேன். நான் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். தெரியல, உன்னை என்னால் அந்த ஆங்கிளில் பார்க்க முடியுமான்ட்டு எனக்கு தெரியல ஜேகே. ஆனால் என்னால் உன் லைஃப்பை நீ இப்படி டெஸ்ட்ராய் பண்ணிக்கிறது எனக்கு வேண்டாம். நீ நான் பார்த்து வளர்ந்த பையன். எனக்கு உன்னோட லைஃப்பை இப்படி 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 சீரழிக்கணும்னு ஆசை கிடையாது. நீ எனக்காக எவ்வளோ பண்ணியிருக்க. உனக்காக நான் இதை பண்ணேன். அது நல்லா இருக்காதுல்ல. என்னால் உன்னை லவ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. என்னால் உன்னை ஒரு பார்ட்னரை பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் உனக்காக நான் ட்ரை பண்ணுறேன். நீ எனக்கு புரியவை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஜேகே ஷுட் டினை இட். லைக் ஜேகேக்கு நல்லா புரியுது ஜேஎம் அவனை லவ் பண்ணலை அப்படின்றது. அவன் ஜஸ்ட் ஜேகேவோட சந்தோஷத்துக்காக சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடியாக இருக்கான்றது ஜேகேக்கு நல்லா தெரியுது. ஒரு ஜென்யூனாக இருக்கவங்க, கொஞ்சம் செல்ஃப்லெஸ்ஸாக யோசிக்கிறவங்க அந்த இடத்துல இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன தெரியுமா பண்ணுவாங்க? இல்லை, இது வேலைக்காகாது அப்படின்ற மாதிரி ஜேஎம்மை விட்டு தள்ளி தான் போவாங்க. பிகாஸ் ஜேஎம் இஸ் இன் த வேர்ஜ் ஆஃப் டெஸ்ட்ராய் ஹிம்செல்ஃப். பட் ஜேகே ஜேஎம் அதை லவ் மட்டும் இல்லை, அவனுக்கு அப்சஷனும் சேர்ந்து தான் இருக்குது. அவன் கொஞ்சம் செல்ஃபிஷாக தான் யோசிப்பான். ஜேஎம்னு வரும்போது அவனுக்கு ஜேஎம் மேலே எந்த அளவுக்கு லவ் இருக்கோ அந்தளவுக்கு அப்சஷனும் இருக்குது. அதை ஒரு சில இடத்துல தவிர்த்து வேறு எந்த இடத்துலையுமே அவன் காமிச்சிருக்க மாட்டான். பட் இந்த இடத்துல அவன் அதை காமிக்க தான் போகிறான். பிகாஸ் இந்த இடத்துல அவன் அதை அக்செப்ட் பண்ணக்கூடாது. பிகாஸ் ஜேஎம் அவனோட லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணுறான். லைக் அவனோட ஹாப்பினஸை ஜேகேக்காக கொடுக்குறேன்னு ஒத்துக்கிறான். ஜேகேக்கு லவ் மட்டும் இருந்ததுன்னா அவன் அதை ஏற்றுக்கவே கூடாது. பட் அந்த லவ்வோட ஒரு ஸ்மால் அப்சஷன் இருக்குது. அந்த ஒரு டெவில் சைடு அவனுக்குள்ளே இருக்குது. அதனால தான் நிறைய இடத்துல ஜேஎம் அவன் கொஞ்சம் ஒரு சின்ன லஸ்ட்டோடு பார்த்துருப்பான். அது நிறைய இடத்துல நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அந்த டெவில் சைடு அவன்கிட்ட ஜஸ்ட் அவன் தான் கொடுக்குறான்ல, எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஜஸ்ட் அ லிட்டில் டார்க். ஜேகே ஜேஎம்மோட சீக்ஸை ஒரு மாதிரியாக ஃபேர்மாக பிடிச்சிட்டு ஜேஎம் வார்னிங் வாய்ஸோட ஒரு விஷயம் சொல்கிறான். அவனுக்கு இன்னொரு வாய்ப்பு தரேன், இது அப்படியே இங்கே விட்டுடு. இன்னும் நீ ஆசைப்பட்டவரோட மேரேஜ் பண்ணிக்கோ. நான் உன்னை எந்த விஷயத்தையும் உனக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஓகேவா? உனக்கு நான் கொடுக்குற லாஸ்ட் சான்ஸ் ஜெயம். நீ என்னை ஒரு சின்ன தம்பியாக பார்க்குறா. ஆனால் நான் உன்னை அப்படி பார்க்கல. எனக்கு உன் மேலே எவ்வளோ ஆசை இருக்குன்னு உனக்கு தெரியாது. இப்போ எனக்கு என்ன தெரியுமா தோணுது? நீ தான் கொடுக்குறல, ஏற்றுக்கலான்னு தோணுது எனக்கு. ஆனால் இதோட விளைவு தெரியும். இதோட விளைவும் சந்தோஷம் அது நிறைய இடத்துல பறி போயிடும். ஆனால் அது தெரிஞ்சும் நீ மனசு எடுத்துக்கோன்னு தான் சொல்லுது. அதனால் ஜஸ்ட் மறந்துடு. நானும் எல்லாத்தையும் மறந்துடுறேன், நீயும் எல்லாத்தையும் மறந்துடு. எனக்கு அவனை தானே பிடிச்சிருக்கு சொன்னேன், போய் கல்யாணம் பண்ணிக்கோ. நான் எதுவுமே கேட்க மாட்டேன். ஆனால் இன்னொரு வாட்டி என்கிட்ட நீ இது பேசுன்னு வச்சுக்கோயேன், ஐம் டேம் ஷுர் நான் நல்லவனை நடந்துக்க மாட்டேன். நீ நினைக்கிற அளவுக்கு நான் நல்லவனும் கிடையாது. நான் உன்னை எடுத்துப்பேன். உனக்கு பிடிக்குதோ இல்லையோ, ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சம் செல்ஃபிஷாக யோசிப்பேன். அதுக்கப்புறம் தான் கான்சிக்வன்சஸை யோசிப்பேன். எனக்கு தேவையானது கிடச்சிடும். ஆனால் அதோட வேலை உன்னோட சந்தோஷன்னும் போது எனக்கு அது கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன் தெரியுமா?
ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன். அந்த லவ் உன்னோட சந்தோஷத்தை தான் பார்க்கும். ஆனால் நான் மனுஷன், எல்லா டைமையும் ஒரே மாதிரி யோசிக்க மாட்டேன். அதனால் இந்த மாதிரி என்கிட்ட இன்னொரு வாட்டி வந்து பேசாது, அது உனக்கு நல்லது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜேம்க்கு ஜேகேவோட வாய்ஸில் இருக்க அந்த ஷிஃப்ட் நல்லா புரியுது. லைக் திஸ் வாசன்ட் த சேம் ஜேகே. அதே அவன் பார்த்த குட்டி பையன், விளையாடுத்தனமான பையன், தன் மேலே உயிரை வச்சிருக்க அந்த குட்டி தம்பியோட வாய்ஸ் மாதிரி அது தெரியலை. இட் மோர் சவுண்ட்ஸ் லைக் எ மேன் ஹூ இஸ் அப்சஸ்ட் வித் சம்ஒன். அந்த ஷிஃப்ட் ஜேம்க்கு நல்லா புரியுது. அவனுக்கு அந்த விஷயம் கொஞ்சம் பயமாக இருக்குது. பிகாஸ் அவன் இது வரைக்கும் ஜேகேவை அப்படி பார்த்ததில்லை. அந்த கேரக்டர் ஜேகேக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிருக்கும். ஜேம் ஒரு மாதிரி கல்ப் பண்ணுறான். நீ என்ன பண்ணுவ? நான் இன்னொருத்தவங்க மேரேஜ் பண்ணிட்டா நீ என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி ஜேம் கேட்குறான். ஜேகே ஒரு மேலே சிரிச்சிட்டு, என்னால் என்ன பண்ண முடியும், ஜஸ்ட் அது சொல்லலாமான்னு எனக்கு தெரியல. இப்படி சொன்னேன்னு வச்சுக்கோயேன், அது உன்னை மேனிப்புலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நான் அதை சொல்ல விரும்பலை. நீயும் சந்தோஷத்தை மட்டும் தேடிப்போ. ஓகே, குட் லக் அப்படின்ற மாதிரி சொல்லி அங்கேருந்து கொஞ்சம் நகர்றான். பட் ஜேகேவோட ஹேண்ட்ஸை ஜேம் ரொம்ப ஃபர்மாக பிடிச்சிருக்கான். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்? நீ பேருந்துலான் இருக்கியா குடிச்சிட்டு சரியா சாப்பிடாம? ஜேகே இங்கே பாரு ஜெயம், விட்டுரு. நீ கேட்டதை நான் கொடுத்துட்டேன்ல, என்கிட்டேருந்து எல்லாத்தையும் பறிக்கணும்னு நினைக்காத, வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவனோட வார்த்தையிலையும் பெயின் இருக்குது. அது முன்னாடி இப்போ கொஞ்ச நேரத்துக்கு ஒரு 2 செகண்ட்ஸ் பார்த்த ஜேகேக்கோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லைக் ஸ்ப்ளிட் பர்சனாலிட்டி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு எமோஷன்ஸ்க்கு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஜெயம் அந்த மாதிரி பேசும்போது அப்போ இருந்த ஜேகே வேறு. லைக் அப்போ இருந்த ஜெயம் தனக்கு வேணும்ன்ட்டு டெஸ்பரேட்டாக இருந்த ஜேகே. பட் இப்போ ஜெயம் ஜெனியூனாக லவ் பண்ணுற ஜேகே. ஜெனியூனாக லவ் பண்ணுற ஜேகே. ஜெயமுக்கு ஒன்றுமே புரியல, ஜேகே ஏன் இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறான் அப்படின்ட்டு. நான் என் முடிவை ஃபோமாக தான் இருக்கேன். ஒரு வாட்டி ட்ரை பண்ணுறதுல எதுவும் தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. உனக்கு எனக்கு பிடிச்சிருக்கு தானே சொன்னேன். நீ என்ன பிரதர் இல்லாமல் பார்க்குறேன்னு தானே சொன்னேன். என்னால் உன்னை எப்படி பார்க்க முடியாது, எவ்வளோ ப்ரோக்காகி என்னால் வாழ்க்கை சீரழிகிறது என்னால் பார்க்க முடியாது. உனக்கு நான் தானே வேணும். நான் தான் உன்னை லவ் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஜேம் சொல்கிறான். அது செகண்ட் டைம் அவன் அதை சொல்லியிருக்கக்கூடாது. பிகாஸ் ஜெனியூனாக தன்னை தானே லவ் பண்ணுறவங்க, அதாவது மற்றவங்கள விட தான் மேலே ஒரு அதிகமாக எல்லாருக்கும் கேர் இருந்து தான் ஒன்று. எப்போவுமே வந்து தான் ஃபஸ்ட்டு செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃப் லவ் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் யாராக இருந்தாலும். பட் இன் த கேஸ் ஆஃப் தெம் இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஈச் அதர் டு தெம். லைக் ஜேகேயோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஜெயம் தான், ஜெயமோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஜேகே தான். அந்த ஒரு நல்ல எண்ணத்தில் தான் ஜெயம் அதுக்கு ஒத்துக்கிறான். லைக் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஜேமோட ஐஸை பார்க்குறான். லைக் அவனோட சோலை பார்க்குற மாதிரி ஸ்டேர் பண்ணுறான் ஜேமோட ஐஸ் கூட பிளிங்க் ஆகவே இல்லை, ஜேகேவை தான் பார்க்குது. ஜேகே ஒன்றுமே பண்ணலை. ஜேமோட ஃபேஸை இன்னொரு வாட்டி கப் பண்ணி ஜேமோட லிப்ஸ் கிட்ட போகிறான். அவனோட அந்த ஆக்ஷன் வந்து ஜேமுக்கு லைட்டாக ஒரு பயத்தை தான் உண்டாக்குது. அவனோட ஐஸை ரொம்ப டைட்டாக மூடிக்கிறான். ஜேகே அவனோட லிப்ஸை கிட்ட எடுத்து போயிருப்பான், ஆனால் கிஸ் பண்ணியிருக்க மாட்டான். அவன் தொடர்ந்து ஜேமோட ஃபேஸை தான் பார்க்குறான். அந்த ஐஸ் அந்த முகத்தில்
பயம் இருக்குது, ஹெசிடேஷன் இருக்குது. ஆனால் அதில் லவ் மட்டும் இல்லவே இல்லை. ஜேகேவை பொறுத்த வரைக்கும் இந்த சான்ஸ் அவன் விட்டுட்டான்னு வச்சுக்கோங்க, அவனை பொறுத்த வரைக்கும் ஜெயம் அவனுக்கு கிடைக்கவே மாட்டான் அப்படின்றது தான் உண்மை. ஸோ ஜெயமோட லிப்ஸோட லைட்டாக அட்டாச் பண்ணுறான். அவனோட லிப்ஸை ஜெயமோட லிப்ஸோடு சேர்ந்து மூவ் பண்ணுறான். ஜெயமோட ஐஸ்லேருந்து டியர்ஸ் வருது. ஜேகேக்கு என்னமோ ஒன்று சாதிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி அவனோட இன்னர் அப்சஷன் ஷவுட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அவனோட லிப்ஸை ஜெயமோட லிப்ஸோடு சேர்த்து மூவ் பண்ணுறான். லிட்ரலி அதுதான் அவங்களுக்குள்ளே நடக்கிற ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் கிஸ். ஆனால் அது ஜேகே லவ் அண்ட் அப்சஷன், ஜேகே மனசில் லவ் அண்ட் அப்சஷன் இருக்குது. ஜெய மனசில் ஒரு சாக்ரிஃபைஸிங் தாட், ஜேகேக்காக என்ன வேணாலும் செய்யலான்ற ஒரு தாட் இருக்குது. இது ட்ராஜிக், கரெக்டாக? உங்களுக்கு தெரியும், நான் இதை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பட் மை ஐடியா வாஸ், அது இந்த ஸ்டோரியை நான் என்றைக்குமே எமோஷ்னலாக எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கவே இல்லை. இது ஒரு மாதிரி ஃபோர்பிட்டனாக ட்ராஜிக்காக டார்க்காக எடுத்துகிட்டு போகணுன்னு தான் நினச்சேன். பட் நீங்கள் ஆரம்பத்தில் கமெண்ட் செக்ஷனில் வந்து எங்களுக்கு சொல்லும் போது என்னோடய ஐடியாவே சேஞ்ச் ஆகிடுச்சு. லைக் ஓகே, உங்களுக்கு எமோஷனலாக பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால தான் நான் அதை கொஞ்சம் எமோஷ்னலாக எடுத்துகிட்டு போகிறேன். பட் இந்த இடத்துல நான் அதை கொஞ்சம் டார்க்காக மாற்றுறேன். லைக் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த ட்ராக் பிடிச்சி இருக்கான்னு சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா மேபி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த செஷனை கட் பண்ணிவிட்டு எப்பவும் போல் எமோஷன் எண்டிங்கே போயிடலாம். ஓகேவா? கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட். பாய்.